கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தமது பரிசுத்த முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பாராக. ஆமென். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சி நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே தம்பி டைட்டஸ் சொன்னாங்க, ஜலத்தினால் பிறக்கணும், ஆவியினால் பிறக்கணும். ஜலத்தால் பிறந்துட்டீங்கன்னு அவரே உங்களை குறித்து ஐடென்டிஃபை கொடுத்துட்டார். நீங்கள்லாம் ஜலத்தால் என்ன பண்ணிட்டீங்க? பிறந்துட்டீங்க அப்படின்னு. அடுத்தது ஆவியில் எப்போ பிறக்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். உண்மைதான். தம்பி ஒன்றை விட்டுட்டாங்களேன்னு யோசித்தேன், ஆனால் பாஸ்டர் அதை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா அரை மனுஷன், புரியுதா? ரட்சிக்கப்படலைன்னா அரை மனுஷன். நல்ல கவனிங்க, ஜலத்தால் பிறக்கிறது பெருசே கிடையாது. ஜலத்தால் பிறக்கிறது பெருசே. ஆமாம், முதல்ல ஒரு குழந்தை பிறக்கணும்னா கரு உருவாகணும். என்ன உருவாகணும்? கரு உருவாகணும். அந்த கரு உருவாகிறது தான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுதல். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை? பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் தான் நமக்குள்ள என்ன பண்ணுது? புது இருதயம் பிறக்கிறது. அப்படிதானே? நீங்கள் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படும்படிக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படிதானே? அப்போ உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அது உங்களால் கொடுக்க முடியாது. உங்களை கொடுக்க வைக்கிறது கர்த்தர். உங்களை கொடுக்க வைக்கிறது கர்த்தர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவான்னு சொன்னது போல தாகத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட, எனக்காக தானே சிலுவையில் மரிச்சிங்க, எனக்காக தானே ரத்தம் சிந்தினீங்க, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும் என்ன பண்ணுங்க? எடுத்து போடுங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தங்கச்சி சொன்னா, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தேன். மாற்றம் ஜெபத்தினால வராது, அபிஷேகத்தினால வரும். அப்படின்னா அது செகண்ட் போர்ஷன் தான். ஃபஸ்ட்டு என்னன்னா, இயேசுவின் ரத்தத்தால் நீ கழுவப்பட்டாலே 100% நீங்கள் புது சிருஷ்டியாக மாறிடுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மீறி ஒன்றுமே இல்லை. இயேசு உங்களுக்காக பரிதபிக்கலை, இயேசு உங்களுக்காக பரிந்து பேசலைன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருடைய அதான் இரத்த சம்பந்தமான புருஷன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கும். பார்த்துருக்கீங்களா? மோசையை கர்த்தருடைய தூதன் கொலை பண்ண வரும்போது அவ கருக்கான ஒரு கத்தி எடுத்து அந்த குழந்தையை நுனித்தோலை வெட்டி போட்டு, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இயேசுவின் ரத்தம் வந்ததுனால தான் நமக்கு விருத்த சேதனம் கிடையாது. என்ன கிடையாது? விருத்த சேதனம் கிடையாது. இயேசுவின் ரத்தம் வந்ததுனால தான் ஓய்வு நாள் பிரமாணம் நமக்கு கிடையாது. இயேசுவின் ரத்தம் நமக்கு வந்ததுனால தான் பஸ்கா பண்டிகை நமக்கு கிடையாது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நமக்கு கிடையாது. அப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்த பிறகு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன நியாயப்பிரமாணமும் நமக்கு கிடையாது. இன்னைக்கு நியாயப்பிரமாணம் உண்டா இல்லையா? நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. நமக்கு கிறிஸ்துவின் பிரமாணம்னு சொல்லியிருக்கு. என்ன பிரமாணம்? கிறிஸ்துவின் பிரமாணம். அப்போ கிறிஸ்துவின் பிரமாணம்னா என்ன? நியாயப்பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நியாயப்பிரமாணம்னா பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போதே நம்ம அதை என்ன பண்ணுவோம்? பிறகு என்ன பண்ணுவோம்? ஐயோ செஞ்சுட்டேன்னு வருத்தப்படுவோம். அப்போ இப்போ கிறிஸ்துவின் பிரமாணம்னு வரும்போது அப்போ செய்யலாமா பிரதர்? இல்லை, நீ செய்ய முடியாது. செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணமே இல்லை, உன்னால செய்ய முடியாது. ஏன்னா இப்போ ஏசப்பா பாவம் செய்வாரா? செய்ய மாட்டார்ல. அப்போ இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்களை பாவம் செய்ய விட மாட்டார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அபிமெலேக்குன்னு ஒரு மனுஷன் சாராளை பார்க்குறான், ரொம்ப அழகா இருக்கான். எல்லாரும் சொல்றாங்க, இப்படி ஒரு அழகான ஒரு பெண்ணை நம்ம தேசத்துல பார்த்ததே இல்லை. உடனே அபிமெலேக்கு ஆபிரகாம் ஆள் அனுப்புறான், டேய் உங்ககிட்ட இருக்கிற அந்த பொண்ணு யாரு? அவன் படக்குன்னு பயந்து போய் என் தங்கச்சின்ட்டான். உன் தங்கச்சா? அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு கூப்பிட்டு வந்துட்டான். ஆபிரகாமுக்கு என்ன சொல்லன்னு தெரியல, விற்கவும் முடியல, விழுங்கவும் முடியல. என் மனைவின்னு சொன்னா நம்மளை கொன்னுருவானோன்னு பயம். அவன் மனுஷனுக்கு பயப்படுறான், அதனால தங்கச்சின்ட்டான். இப்போ ஆபிரகாமால ஒன்றும் செய்ய முடியல. அபிமெலேக்கு நல்ல மனுஷன். அபிமெலேக்கு யாரு?
நல்ல மனுஷன். அவன் ராஜாவா இருந்தாலும், அவன் கையில அதிகாரம் இருந்தாலும், அவன் நல்ல மனுஷன். அவனும் தேவனுக்கு பயப்படுகிறவன். இப்ப கர்த்தர் பார்க்காரு, தொட்டா செத்தான்ட்டார். உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் தீமை செய்ய விரும்பலையா, உங்களுக்கு தெரியும் அந்த மனுஷன் என் சகோதரின்னு சொன்னான், அதனாலதான் நான் உன்னை தடுத்தேன். அப்ப பாருங்க, தேவனை அறியாமல் இருக்கிற மனுஷன் கூட அறியாமல் பாவம் செய்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணல, அனுமதிக்கல, இடம் கொடுக்கலன்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க பாவம் செய்ய அவர் இடம் கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் என்னன்னா, உங்களுக்கு அந்த பாவம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற டெம்டேஷன் இருக்காது. அதனாலதான் சொல்றேன், இயேசுவின் ரத்தத்தால நீங்க கழுவப்பட்டீங்கன்னா உங்க இருதயம் புதுசாயிரும். எப்படி தெரியுமா? பாவம் அறியாதபடி, பாவம்னா என்னன்னே தெரியாதபடிக்கு உங்களை பரிசுத்தமாக்கிடுவார். அண்ணே அப்படிலாம் முடியுமா? முடியும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அவன் என் ஃப்ரெண்டு. அவன் மெல்ல என் கையை பிடிச்சிட்டு சொல்றான், பாலன் எங்கள் அம்மா சொத்துல என் தங்கச்சிக்கும் பங்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. என் தங்கச்சிக்கு 50 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தோம். அவன் அன்னைக்கு பாண்டிச்சேரியில் நல்லா இருக்கா, நான் தான் கஷ்டப்படுறேன், உனக்கு தெரியும். என் தம்பி சென்னையில் நல்லா இருக்கான். எங்கள் அம்மா சொத்து 2 பங்காக வச்சாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிக்கும் சேர்த்து 3 பங்காக வைக்கணும்னு நினைக்காங்க. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரிலன்னா. உண்மையிலே அவன் ஆசிரியத்தில் கஷ்டப்படுறான். அப்போ நான் யோசித்தேன், நீ நவல்டா, நான் உங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நான் உங்கள் அம்மாட்ட பேச போகிறேன். அவனுக்கு சொந்த ஊர் ஆழ்வார்த்தோப்பு தான் இருக்கிறேன், ஆசிரியத்தில் இருக்காங்க. நான் நேராக அவங்க அம்மாட்ட போனேன். அவங்க அம்மா நல்ல ஊழியம் செய்கிறவங்க. அண்ணே தம்பி வா, என்ன விஷயம் அப்படின்னாங்க. உங்களை பார்த்து பேசுறதுக்கு தான் வந்தேன். சொல்லு, நீ சும்மா வரமாட்டியேன்னாங்க. ஆமாம், சும்மா வரல, ஒரு காரியம் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னாங்க. அப்புறம் சொத்தை எப்போ பங்கு வைக்க போறீங்க? என்ன நீ திடீர்னு இப்படி வந்து கேட்கான்னு? உங்களுக்கும் வயசாயிட்டே போதில்ல, அப்பா வேற இல்லை, அப்பா இறந்து 5 வருஷம் ஆச்சு. நீங்கள் என்ன வயசாயிட்டு இருக்கு, இப்போவுமே பிள்ளைகளுக்கு சொத்தை பங்கு வச்சா தானே நாளைக்கு அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கண்ணே. மோசம் உன்ட்ட எதுவும் சொன்னானா? நாங்கள் நான் சொன்னேன், அவன்லாம் ஒன்றும் சொல்லலை, நான் சும்மா பேச வந்தேன்னே. நீ பேச வர மாட்டியன்னாங்க. சரி சொல்லுங்க, எத்தனை பங்கு? அது எனக்கு ஒரு பங்கு, என் பொண்ணுக்கு ஒரு பங்கு, என் பிள்ளைகள் 4 பங்கு வைக்க போறேன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு பங்கு வேணா வச்சுக்கிடுங்க, உங்க பொண்ணுக்கு எதுக்கு பங்கு? அவளுக்கு 50 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கீங்களான்னே. 50 பவுன் நகை அவனா போட்டான். நான் ஜோமணி நிறைய விசுவாசிகள் தந்து விசுவாசிகள் போட்டாங்க. தாய் மாமா 5 போட்டாங்க, அது போட்டாங்க, இது போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவன் இன்னைக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான். அவன் தான் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கான், உங்களை நல்லா பார்த்துக்கிறான். அவன் இன்னைக்கு கஷ்டப்படுறானே, நீங்கள் அவனுக்கு கொடுக்குறத நீங்கள் இன்னைக்கு தங்கச்சிக்கு கொடுக்கீங்களா? அவன் நல்லா தானே இருக்கான்னு. அப்போதான் அந்த அம்மா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவன் கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணான்னு அவன்கிட்ட கேளு. யாரை சொல்கிறாங்க? மூத்த பையனை. நான் சொன்னேன், என்ன சொல்லி கல்யாணம்? அவன் நாகர்கோவில் பொண்ணை கல்யாணம் பண்ணான். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒத்தைக்கோரு பொண்ணு. அங்கே கோடிக்கணக்காக சொத்து இருக்கு. அந்த சொத்து எனக்கு போதும், இந்த சொத்து வேண்டான்னு சொல்லி முடிச்சான்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு மெல்ல இவனை பார்த்து கேட்டேன், இல்லை நீ ஒத்தைக்கு ஒரு பொண்ணையே கேட்டினான்னே. ஆமாண்ணா. அப்போ அங்கே உனக்கு உன் ஒய்ஃப் வீட்டில் சொத்தை பங்கு வைக்கிறதுக்கு ஆள் இல்லையான்னே. ஆமாண்ணா. இப்போ யோசித்து பாருங்களேன், இங்கே அவன் கஷ்டப்படுறது உண்மை, ஆனால் அங்கே கோடிக்கணக்கான சொத்து யாருக்கு வருது? இப்போ இந்த உலகத்தில் மக்களுக்கு எதை விட முடியல தெரியுமா? எதை விட முடியல? ஆசை, பேராசை, சொத்தை விட முடியல. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்கன்னா சொத்து மேலே உங்களுக்கு விருப்பமே இருக்காது. உண்மையில சொல்கிறேன், நான் தேவ சமூகத்தில் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு ஒரு 3 சென்ட் இடம் இருக்குது. அதில் தான் நானும் என் தம்பியும் சேர்த்து வீடு கட்டியிருக்கோம். எங்கள் அப்பாட்ட அந்த சொத்தை என்ன பண்ண சொன்னேன், என் பேருக்கு எழுதி தாங்க, என்ன எழுதி தர மாட்டேன்ட்டார். அப்போ நான் சொன்னேன், தம்பி பேருக்காவது எழுதி கொடுங்கண்ணே. அதுவும் எழுதி கொடுக்க மாட்டேன்ட்டார். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க, அந்த சொத்தை 2ஆக வச்சு உனக்கு 1.25, உன் தம்பிக்கு 1.25 சொத்து பிரித்து கொடுக்கேன்னாங்க. நான் சொன்னேன், வேண்டாம், அது பிரயோஜனப்படாது. இப்போ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளும் சொல்லிட்டா, எப்போ நான் செட்டில் ஆகிட்டேன், அண்ணனுக்கு எழுதி கொடுத்துருங்க. என் தம்பி சொல்கிறேன், அண்ணனுக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா என் தம்பி பாளையங்கோட்டையில் ஒரு வீடு வாங்கிட்டான், அது இங்கே வாடகை கொடுத்துருக்கோம். அதனால என் தம்பி சொல்கிறேன், எனக்கு பாளையங்கோட்டையில் வீடு இருக்குது, இங்கே வேண்டாம்ப்பா, இது அண்ணனுக்கு கொடுத்துருங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை தான், எனக்கு வேண்டாம், தம்பிக்கே கொடுத்துருங்க. ஏன்னா தம்பிக்கு ஒரு பையன் இருக்கான். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் என்ன சொல்கிறேன்னா, நான் எனக்கு வேண்டாங்க, என் தங்கச்சி எனக்கு வேண்டாங்க, என் தம்பி எனக்கு வேண்டாங்க. எங்கள் அப்பா இன்னும் அவங்க பேரில் வச்சுட்டு உனக்கு தரேன்னு படம் காட்டிகிட்டு இருக்காங்க. சரி, காட்டிட்டு போட்டு அது மேலே என்ன இல்லை? அது மேலே என்ன இல்லை? நாட்டம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு குறை வைக்கல ஆண்டவர். கர்த்தர் எனக்கு ஒரு குறை வைக்கல. வீட்டுக்கு வீடு, காருக்கு காரு, வசதிக்கு வசதி தந்திருக்காரு. எதுக்கு போட்டு அதில் போட்டு மனசு வைப்பானே?
சகலமும் சம்பூரணமாக கர்த்தர் தந்திருக்கார். நீங்கள் ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் உங்கள் காலடியில் கிடக்கும். நீங்கள் ரட்சிப்பு மட்டும் பாருங்க. அடுத்தது தம்பி சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஜலத்தில் மூழ்கி, அடுத்தது பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த 3 கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஆனால் நான் ஏன் இதை சொன்னேன்னா, நிறைய ஆவிக்குரிய சபையில் நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி ஜலத்தில் மூழ்கிறீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் கூட இவ்வளோ மாதிரி கேட்டு பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் ரட்சிப்புங்கிறது ஒன்று கேப்பாக இருந்துச்சுன்னா, நீ அபிஷேகம் பெற்றாலும் உன் இருதயத்தில் திருப்தியே இருக்காது, வெறுமையாக இருக்கும், உன் ஸ்பாவம் மாறாது. நீ சண்டைக்கோழி மாதிரி சண்டை போடுவா, வீம்பு பாராட்டுவா, கசப்பு இருக்கும். நீனும் அடுத்த வீட்டில் உட்காந்துட்டு அப்படின்னு உட்காந்து கதை பேசுவா. அப்போ இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாதி புத்தியை செருப்பால் அடித்தாலும் போவாதுன்னு மாதிரி உன் சென்ம ஸ்பாவம் ஒன்று விட்டு போவாது. கேட்டா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்பா, அபிஷேகம் பெற்றிருப்பேன்பா, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்பா. ஆனால் ரட்சிப்பின் நிச்சயம் உனக்கு இல்லாததுனால ஸ்பாவம் மாறவே மாறாது. பைபிளில் ஆண்டவர் அதை அழகா சொல்லியிருக்கார். மூடனை உரல்ல போட்டு உலக்கியால அவன் மூடத்தனை அவனை விட்டு, அந்த மாதிரி தான் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவலைன்னா உன் ஜென்ம ஸ்பாவம் மாறாது, மாறவே மாறாது. ஸோ நீங்கள் புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துறேன். அல்லேலூயா. அப்படி தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்து போவோம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் உங்களுக்காக ஒரு செய்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு காலையிலே எழும்பி, ஆண்டவரே, அடிக்கடியாக போகிற சபை தான், ஆனாலும் நீங்கள் ஒரு வார்த்தை தந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் வேதாகமத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காமிச்சார். உண்மையிலே ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படிங்கிறத இந்த காலை வேளையில் நான் புரிந்து கொண்டேன். ஆகவே இந்த வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்திய கிறிஸ்தவர்களுக்கும் வெளிநாட்டு கிறிஸ்தவர்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நிறைய இருக்கு. அதை விட சொல்லப்போனால் இந்த கால கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு 50 ஆண்டு கால முன்பு வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சின்ன அநாத ஆசிரமம் வச்சுருந்தாராம் ஒரு மனிதன். ஒரு 15 பிள்ளைகளை வச்சு ஆர்ஃபனேஜ் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் வீட்டில் வச்சு தான் அந்த ஆர்ஃபனேஜ் நடத்துகிறாரு. அவர் மனைவி தான் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதுன்னா பார்க்கணும். அதனால இவர் ஜெபத்தோட நிறைய பேரை போய் சந்தித்து உதவி கேட்குறார். ஒரு டைம் இவருக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது ஃபேஸ்புக் மூலமாக. அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு தாயார் அவருக்கு அறிமுகமாகறாங்க. அப்போ அந்த அம்மாட்ட இவர் சொல்கிறாரு, நான் இப்படி ஒரு அநாத ஆசிரமம் வச்சுருக்கிறேன், ஒரு 15 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபா இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நான் கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மா மாதந்தோறும் அவருக்கு ஒரு 50,000 ரூபா அனுப்பி வைக்கிறாங்க. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு 4 பேரிடத்துல கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டதுக்கும் மொத்தமாக அவர் கையில் 50,000 மாதம் வந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கும் அவருக்கு வித்தியாசம். இப்போ அவர் உற்சாகமாக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு போடுறாரு. ஒரு சில மாதங்கள் போன உடனே அவர் யோசிக்காரு, அந்த அம்மா அமெரிக்காவில் இருக்கு, நமக்கு மாதம் 50,000 ரூபா தராங்கன்னா உண்மையிலே வசதியானவங்களாக தான் இருப்பாங்க, நம்ம ஏன் அந்த அம்மாட்ட இன்னும் கொஞ்சம் கேட்கக்கூடாது, ஒரு 100 பிள்ளைகளை வச்சு நடத்துகிற மாதிரி. உடனே இவர் ஒரு நாள் சொல்கிறார், அம்மா எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, நான் இருக்கிற கிராமத்தில் மாவட்டத்தில் நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைகள், விதவைகள், ஆதரவற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால இப்போ என் ஹோமில் கூட 35 பிள்ளைகள் வச்சுருக்கேன், அடிஷ்னலாக ஒரு 20 பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் தர்ற பணத்தில் நான் சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்குறேன், ஆனால் மாதம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா மாதம் 1.5 லட்ச ரூபா அனுப்புகிறாங்க.
இவர் உடனே ஒரு சின்ன ஹால் மாதிரி ஒரு டார்மெண்ட்ரி வச்சு கட்டுறார். ஒரு 50 பிள்ளைகள் தங்குற மாதிரி ஒரு ரூம் அழகாக நல்லா கட்டி அதில் டார்மெண்ட்ரி அமைச்சு பிள்ளைகள் மேலே கீழே பெட்டில் படுக்கிற மாதிரி நல்லா பண்ணுறாரு. பிள்ளைகளுக்கு நல்லா குளிக்கிற பாத்ரூம் டாய்லெட்லாம் அழகாக பண்ணுறாரு. இப்போ இவருக்கு உற்சாகம் வந்துட்டு, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டார், இந்த அம்மா மாதம் 1.5 லட்சம் ரூபாய் தராங்க. ஒரு வருஷம் போச்சு. ஒரு வருஷம் கழிச்ச உடனே இவர் மறுபடியும் அந்த அம்மாட்ட சொன்னார், அம்மா நல்லா இருக்கீங்களா, நான் இதுவரைக்கும் ஒரு 50 பிள்ளைகளை வச்சு நடத்திட்டு இருந்தேன், இப்போ ஒரு 100 பிள்ளைங்க வந்துட்டாங்க, எனக்கு மாதம் ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த அம்மாட்ட மாதம் ஒரு 3 லட்சம் ரூபா தாங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா சரின்ட்டு மாதம் 3 லட்சம் ரூபா அனுப்புகிறாங்க. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, அடுத்தாப்புல ஒரு 50 பிள்ளைகள் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ரூம்லாம் மேலே மாடியிலே கட்டுறார். கட்டி நல்லா நீட்டாக டார்மெண்ட்ரி எல்லாம் வச்சுட்டு இப்போ அவருக்கு ஒரு குட்டி மாருதி வேணும் ஒன்று வாங்கிக்கிட்டார், போகிறதுக்கு வர்றதுக்கு, கடையில் ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு நாள் அவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நம்ம யாருன்னே தெரியாது, ஃபோனில் பேசுகிறோம் கேட்குறோம், அந்த அம்மா தராங்க, அந்த அம்மா தான் மாதம் 1.5 லட்சம் ரூபா தராங்களே, ஒரு மாதம் தர்ற அந்த 1.5 லட்ச ரூபாய் எடுத்து அந்த அம்மாவை நேரில் போய் பார்த்து நேரில் உட்காந்து நம்ம தரிசனத்தை குறித்து சொன்னோன்னா இன்னும் நிறைய தருவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கான்ட்ரிபியூஷன் பிரித்து நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நேரில் போய் அந்த அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் புறப்பட்டு போகிறார். அமெரிக்க தேசத்துக்கு போகிறார். இவர் வர்றது அந்த அம்மாட்ட சொல்லலை, சர்ப்ரைஸாக போய் பார்த்து பேசணும்னு சொல்லி போயிட்டார். அங்கே போய் அந்த அம்மா கொடுத்த அட்ரஸில் போய் பார்த்தா வேற யாரோ ஒரு குடும்பம் அங்கே இருக்காங்க. இவர் விசாரிக்காரு, சோவன் சோ அந்த அம்மாவை எங்கே அப்படின்னு விசாரிக்காரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதே தெருவில் நேர போங்க, டெட் எண்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்புங்க, அங்கே ஒரு 50 மீட்டர் தூரம் போகும்போது அங்கே திரும்ப ரைட்டில் திரும்புகிற இடத்துல அந்த கார்னர் வீட்டில் அந்த அம்மா இருக்காங்க. உடனே இவர் உற்சாகமாக அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு அவர் சொன்ன இடத்தின்படி போகிறார். அங்கே போய் பார்த்தா அது ஒரு சின்ன வீடு. இவர் போய் அந்த அம்மா வீடுன்னு பார்த்ததுக்கும் இப்போ அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. சின்னோண்டு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு சின்ன கிச்சன் டாய்லெட் இருக்குது, அவ்வளோதான். ஒரு சின்ன காம்பவுண்டில் சின்ன வீட்டில் அந்த அம்மா இருக்கிறாங்க. இவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது, இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவா நமக்கு உதவி செய்கிறாங்க. போய் அறிமுகப்படுத்துகிறார், அம்மா ப்ரைஸ் எல்லாம், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், நீங்கள் மாதந்தோறும் எனக்கு உதவி செய்வீங்களா, நான் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அந்த அம்மாவுக்கு ஸோ ஹாப்பி, ப்ரைஸ் எல்லாம் பிரதர், வாங்க, என்ன திடீர்னு சொல்லாமல் வந்துட்டாங்க. அந்த அம்மா அன்போடு கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு விசாரித்து அவருக்கு நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து டீ காஃபி போட்டு கொடுத்து, எப்படி இருக்கீங்க, என்ன விஷயமா வந்தீங்க, அமெரிக்காவுக்கு எதுவும் ஊழிய விஷயமா வந்தீங்களா, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு என்ன சொல்லனே தெரியல. நம்ம என்னமோ நினச்சி வந்து அந்த அம்மா பெரிய பணக்காரியாக இருப்பாங்க, நம்ம போய் கேட்ட உடனே இனிமேல் நமக்கு மாதம் இப்படி ஒரு 10 லட்ச ரூபா காணிக்க தரக்கூடிய அளவுக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சி வந்தோம், இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே நினச்சிட்டு மெல்ல தயங்கி, அம்மா மன்னிக்கணும், நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசுவேன், தப்பாக நினைக்க மாட்டீங்களா. அது ஒரு வயதான அம்மா, நியர்லி ஒரு 80 வயசு இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை மாதிரி இருக்கீங்க, நான் உங்களை தப்பாலான்னு நினைக்கல, சொல்லுங்க என்ன விஷயம். இல்லைம்மா, நீங்கள் முதல்ல மாதம் 50,000 தரும்போது நீங்கள் நல்லா வசதியாக இருக்கீங்கன்னு நினச்சி தான் நான் திரும்ப ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம்னு கேட்டேன். நீங்களும் ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணாமல் 1.5 லட்ச ரூபா தந்த உடனே தான் நான் திரும்ப 3 லட்சம் வேணும்னு கேட்டேன். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தந்ததை வச்சு நான் பில்டிங்லாம் கட்டியிருக்கேன், என்ன பாருங்கள் ஃபோட்டோஸ் காமிக்காரு. நான் 15 பிள்ளைகளை வச்சு ஆரம்பித்தேன், இன்றைக்கி 120 பிள்ளைகள் இருக்காங்க காமிக்காரு. இன்றைக்கி ஒரு ஆம்னி வேன்லாம் வாங்கியிருக்கிறேன், ஊழியத்தை நல்லா டெவலப் பண்ணியிருக்கேன் காமிக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே மேலே 2 பில்டிங் கட்டியிருக்கிறேன், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ நேரில் எதுக்கு உங்களை பார்க்க வந்தேன்னா, மாதந்தோறும் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு 10-50 லட்ச ரூபா மொத்தமாக கொடுத்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு 1 ஏக்கர் இடம் வருது, அந்த 1 ஏக்கர் இடத்த வாங்கி இந்த பிள்ளைகளுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்கூலும் சேர்த்து கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் உங்களை வந்து பார்க்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்குது, நீங்கள் எப்படி இந்த நிலையிலிருந்து எனக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் முதல்ல மாதம் 50,000 ரூபா தாங்கன்னு கேட்கும்போது என்னோடய காலை டிஃபனை ஸ்டாப் பண்ணி நான் அதை மாதம் உள்ள பைசா எடுத்து உங்களுக்கு அனுப்புனேன். ஏன்னா என் கணவர் இறந்துட்டார், எனக்கு கவர்மெண்ட் ஒரு அலவுன்ஸ் கொடுக்க அந்த பென்ஷன் பணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
அதனால நீங்கள் காலையில் 50,000 ரூபா தாங்கன்னு கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நேரம் சாப்பாடை நிப்பாட்டிட்டு சரி அனாதை பிள்ளைகள் அப்படின்னு அனுப்பி வச்சேன். நீங்கள் 1,50,000 ரூபான்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, நான் என் காலை சாப்பாடு மட்டும் இல்லை மத்தியான சாப்பாடையும் குறைச்சிக்கிட்டேன். இப்போ வெளிநாட்டுக்காரங்களை நம்மளை மாதிரி சாப்பிட மாட்டாங்க. நம்ம சோத்த பொங்கு, இந்த சட்டி நிறைய மீன் குழம்பு ஊற்று அப்படி பிறச்சி அடி நமக்கு பானை நிறைய வயிற்று நிறைய சோத்தை நிரப்பணும், அப்படி தானே? நம்ம அப்படி தான் சாப்பிடுவோம். ஆனால் வெளிநாட்டுக்காரன் அப்படி இல்லை. ஒரு துண்டு ஆப்பிள் வச்சுருப்பான், ஒரு 2 வெள்ளரி பிஞ்சு வச்சுருப்பான், ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று வச்சுருப்பான். நம்மளை மாதிரி சிக்கன்னா அப்படி லெக் பீஸ் எடுத்து முழுசாக அடித்து கடுக்கிற மாதிரி எல்லாமே லிமிட்டாக வெரைட்டிஸாக வச்சுருப்பான். சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஃபுட் வேணுமான்னு கேட்பான். ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் சொதி குழம்பு, அப்படி ஒவ்வொன்றா வச்சுருப்பான். அதே மாதிரி அவங்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. அந்த அம்மா சொல்லுது, எனக்குன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு வாங்குற எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சி ஒன்லி பிரெட் ஆம்லேட் கொஞ்சம் சிம்பிளாக சாப்பிட ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, நான் கொஞ்சம் ஆட்டோவில் காரில் போகிறதெல்லாம் தவிர்த்துட்டு பஸ்ஸில் போக ஆரம்பித்தேன். அப்படி சின்ன சின்ன தியாகங்கள் பண்ணி தான் உங்களுக்கு மாதம் 1,50,000 ரூபா நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நான் 3,00,000 ரூபா கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த வீட்டை விற்றுட்டேன். நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்களா ஒரு வீடு, அது என் வீடு தான். அதை விற்று அதை பேங்கில் போட்டு வச்சு, சரி நம்ம உயிரோடு எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ தெரியல, இருக்கிற வரைக்கும் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யும்னு சொல்லி அந்த வீட்டை விற்றுட்டு தான் நான் இப்போ இந்த வீட்டில் வாடகைக்கு வந்து இருக்கிறேன். அதை பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சு அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நான் உங்களுக்கு மாதம் அனுப்பி வைக்கிறேன். இவர் அப்படியே அழுதுட்டாராம். யோசித்து பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனுடைய பிள்ளைகளை தியாகங்கள் அடங்கி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற நம்மளை யோசித்து பாருங்க, நம்ம தேவ சமூகத்துல போய் எனக்கு வீடு கட்டி தாரும், கார் வாங்கி தாரும், பங்களா வாங்கி தாரும் கேட்கிறோம். தப்பு இல்லை, கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே கேட்டிருக்கேன், நான் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கேன். கேட்கறது தப்பு இல்லை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்கு தேவன் தந்ததில் ஏதாகிலும் ஒன்றை நீங்கள் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எப்படியாகிலும் நான் ஆண்டவரையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் பார்க்கும்படிக்கு எனக்குள் இருக்கிற ஏதாகிலும் ஒன்றை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். முதலாவது நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க நேரத்தை கொஞ்சம் கர்த்தருக்காக கொடுங்க. உங்க நேரத்தை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. நிறைய பேரை பார்க்குறேன், முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன், மத்தியான நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு 1 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பீங்க, ஒரு 3 மணி வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸ் டைம். மெஜாரிட்டி ஆஃப் லேடிஸ் அந்த டைமில் தான் நல்லா தூங்குவீங்க, தெரியுமா? அதுலேயும் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற தாய்மார் மாதிரி ஆட்கள் அப்போ தான் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து கதை பேசுவீங்க. 4 பெண்கள் சேர்ந்து மரத்தடியிலையும் பக்கத்து வீட்டில் உட்காந்துட்டு, எக்கா உங்களுக்கு தெரியுமா நேற்று அங்கே அந்த வீட்டில் என்ன சத்தம் கேட்டுச்சு தெரியுமா? அந்த வெட்டி கதை பேசுறதுக்கு என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க ஜெபிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவனையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் காணும்படிக்காக என்ன பிரயாசப்படுகிறீர்கள்? ஒரு பக்தன் பாடுறான், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் நேசரோடு நான் பேசுவேன். அப்ப நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு எவ்வளவோ நேரத்தை கொடுக்கிறார். அந்த நேரத்தை அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நீங்கள் செயல்படுத்துகிறீர்களா? எனக்கு ஒரு புத்தி உண்டு. நீங்க எவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வளர்ந்துருக்கிறேன், கிருபை பெற்றிருக்கிறேன், தரிசனம் பார்த்துருக்கிறேன், அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் என் கூட பேசுறாருன்னு வந்து சொன்னாலும் உங்களுக்கும் நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன். ஆமா, நீங்க எவ்வளவு ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் உள்ளவர்கள்னு வந்து சொன்னாலும் எனக்குள்ள ஒரு புத்தி உண்டு, இவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லணும், ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லுவேன். தம்பிக்கு ஆரம்பத்தில் அப்படிதான் ஆலோசனை சொல்லிட்டு இருந்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்து ஒரு நாள் அவர் சில இந்த ஒர்ஷிப் இந்த காரியங்கள் நடத்திட்டு இருந்தாரு. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே தம்பிக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும்னு நான் நினைச்சேன். அடுத்த 5வது நிமிஷம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இன்னையிலிருந்து தாமஸுக்கு நீ ஆலோசனை சொல்லக்கூடாதுன்ட்டார். எனக்கு கஷ்டமா போச்சு. ஆண்டவரே, நான் எல்லாரையும் கூட்டு என் கருத்தை அவங்களுக்குள்ள திணிப்பேனே, நீ திணிச்சது போதுன்ட்டார். அவனை நான் நடத்துவேன், நீ ஒன்றும் ஆலோசனை சொல்லாதன்ட்டார். அதனால இப்போ நான் தம்பிக்கு ஆலோசனை என்ன பண்றது இல்லை.
ஏன் சொல்றேன்னா, அதுக்கு பிறகுதான் நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் தாமஸை குறித்து என்கிட்ட சொன்னாங்க, டைம் கிடைச்சா வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணுவான், இல்லை ரெஸ்ட் எடுப்பான், இல்லை நல்லா பாடி ஆராதிப்பான், இல்லை தேவ சமூகத்தில் பைபிளை வாசித்து தியானிச்சுட்டு இருப்பான். தாமஸை குறித்து அவங்க அப்பா என்கிட்ட சாட்சி சொன்னு நான் யோசித்தேன், ஓகே அப்போ இனி தாமஸ்க்கு நம்ம ஆலோசனை கர்த்தர் கரெக்டா நடத்துறேன். இப்ப கவனிங்க, உங்களை குறித்து தேவன் இப்படி ஒரு சாட்சி சொல்லணும், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்களை பார்க்கிற எந்த தேவ மனுஷனும் உங்களை அற்பமா நினைக்க கூடாது. உங்களை குறித்து யாரும் அற்பமாய் நினைக்காதபடிக்கு வேதம் மிக தெளிவாய் சொல்லுது, உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வாக்கிலும் நடக்கிலும் கற்பிலும் நீ எல்லாருக்கும் மாதிரியா இரு. அப்ப தேவன் உங்களை தேவ சாயலாக மாற்ற விரும்புகிறார். தேவ சாயலாக அவர் மாற்ற விரும்பினாலும் நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். அதைத்தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் எனக்கு நட்டம் வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, என் 19வது வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாட்கள்ல எல்லாம் உடங்காட்டுக்களை கடந்து கிரிக்கெட் விளாண்டுகிட்டு இருக்கோம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனும் முதல்ல கிரிக்கெட்டை விட்டேன். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனும் உலக பிரகார நண்பர்களை விட்டேன். ஆசிரியத்தில் மட்டும் எனக்கு 42 நண்பர்கள் உண்டு. என் நண்பர்களை விட்டேன். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ வனாந்தரத்துல பனைமரத்தை அடி கீழே உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். தேவனோடு தனித்து நடக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வந்து சொல்லுவாங்க, பிரதர் எங்களுக்கெல்லாம் ஊழிய அழைப்பே இல்லை பிரதர், உங்களுக்கு நீங்க மட்டும் எப்படி கன்வென்ஷன் அங்கங்கெல்லாம் எப்படி போறீங்க அப்படிம்பாங்க. நான் ராத்திரி 1 மணி வரைக்கும் உட்காந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஆண்டவரேன்னு அவரை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், தகைவலான் குறிய மாதிரி கூப்பிட்டு இருக்கேன். நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவை, அதாவது அங்க பவுல் சொல்றாரு பாருங்க, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. எவ்வளவு பியூட்டியா இருக்கு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்போ உங்க தகப்பனை, உங்கள் தேவனை, உங்கள் இரட்சகரை, உங்களுக்கு நன்மை செய்கிறவர் அவர்தான். நேத்து என் தம்பி ஊருக்கு போனாங்க, ட்ரிவெண்ட்ரத்தில் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறேன். நான், என் மனைவி, என் பொண்ணு, சின்ன பொண்ணு 3 பேரும் வந்துட்டு இருக்கோம். அங்கேருந்து 9:30 மணியா 10 மணிக்கு தான் ட்ரிவெண்ட்ரத்துலேருந்து கிளம்புறோம். 9:30 மணிக்கு கிளம்புறோம். வரும்போது அப்படியே யோசித்தேன், இப்போ நம்மெல்லாம் ஒரு ஃபார்ச்சுனர் வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியுமா? 45 லட்ச ரூபா, 50 லட்சம், 55 லட்சம் ஆயிட்டு வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடுது. என் பொண்ணு சொன்னா, எப்போ நம்மகிட்ட தான் இப்போ 2 கார் இருக்கு, இனியா அடுத்ததுக்கு யோசிக்கிங்கன்னா. நான் சொன்னேன், நம்ம கைக்கு ஒன்று வராதது வரைக்கும் நம்ம அது வேணும்னு ஆசைப்படுவோம். நம்ம கைக்கு வந்த பிறகு நம்ம மனசு அதில் விருப்பமே படாது. இல்லாதது குறித்து தான் நம்ம மனசு என்ன பண்ணோம், தேடும். அதனால அடுத்த அப்டேட்டுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, உனக்கு நான் ஃபார்ச்சுனர் தரக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகல, நீ என் சமூகத்தில் நான் எதிர்பார்க்கிற உண்மையோடு உத்தமத்தோடு உன்னால் உட்கார முடியுமான்னார். அப்போ நான் ஆண்டவரே சொன்னேன், நீங்கள் எதிர்பார்க்குற உண்மையோடு உத்தமத்தோடுன்னு உட்காரும் போதே என் கண்ணுக்கு முன்னாடி சில தரிசனம் ஓடுது, ஃப்ளாஷ். இதை விட்டுரு, இதை விட்டுரு, இதை விட்டுரு அப்படின்னு ஒரு 4 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். 4 காரியத்தையும் என்னால் விட முடியுமான்னு யோசித்து பார்த்தா, நம்ம குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தவற மனசில் இருக்கும். எப்படி இருக்கும்? குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தவற மனசில் இருக்கும். சில ஜென்ம ஸ்பாவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு, சில பலவீனங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு, சில ஆவிக்குரிய குறைவுகளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இதெல்லாம் உன்னால் விட முடியும்னா நீ விரும்புகிற எல்லாவற்றையும் தருவேன்னாரு. யோசித்தேன், காசா பணமா? சத்தம் காட்டாம கதவை பூட்டிட்டு அவர் பாதத்தில் உட்காரணும், அவ்வளோதானே, உட்கார்ந்துருவோன்னு முடிவு பண்ணிட்டேன். அல்லேலூயா. அவருக்கு பிடிக்கலன்னா அது நமக்கு என்னத்துக்கு? அவருக்கு பிடிக்காதது நமக்கு எதுக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க. காரை விட்டுட்டு வந்தேன், ஐயா நம்ம ஐயா அதில் ஒரு பாட்டிகிட்ட உட்காந்து அவங்க குடும்ப காரியத்தை பாரத்தோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஐயா பிறகு பேசலாம், ஆராதனை நடக்கு வாங்க அப்படின்னு. என் மனசு சொல்லிச்சு, சத்தம் கட்டாமல் போங்க, தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னுச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஆராதனையை அவங்க இழந்துடக்கூடாது, அதனால தப்பாக நினைச்சாலும் பரவாயில்லன்னு ஐயாட்ட சொல்லிட்டு நீங்கள் முதல்ல வாங்க பிறகு பேசலாம்னு சொல்லிட்டு வந்தேன். கவனிங்க, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்,
உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி, உங்கள் கண்ணீரை துடைக்க கூடாதபடி, உங்கள் சிறையிருப்பை மாற்றக்கூடாதபடி, உங்களை சிறந்தவர்களாய் மாற்றக்கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நீ வலிவி போகிற உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி தேவனுக்கு முன்பு நிலைநிறுத்த விரும்புகிறாயான் பார். எதுல உன் இருதயம் தடுமாடுகிறது, எதுல உன் இருதயம் வலிவி போகிறது, எதுல நீ தண்ணீரை போல தளம்பி கொண்டிருக்கிறாய், அந்த காரியத்தை சீ அப்படின்னு சொல்லி தூக்கி உதறி எறும்பு அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஏன் தெரியுமா? தேவன் வாக்கு பண்ணினதுல மாறவே மாட்டார். அவர் சொல்றார், இந்த பூமியை மனிதனுக்காக சிருஷ்டித்தார். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நல்ல கவனிங்க. நமக்கு முன்னாடி ஏதோ செத்து போன பின்வாங்கி போன ஒரு ஊழியக்காரன் தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் நகையை கலத்து வெள்ளையை போடுன்னு சொல்லி பரிதாபமாக்கி விட்டான் நான் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சுக்கிடுங்க. ஏன் தெரியுமா? வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இதெல்லாம் வசனம். ஒருவேளை பண ஆசை உள்ள ஒரு ஊழியக்காரன் தன்னை திருத்துறதுக்காக பைபிள்ல இல்லாத ஒண்ணு உங்களுக்கு திணிச்சிட்டான், நகையை கலத்துட்டான், வெள்ளைய போடு, நீ பிச்சைக்காரி மாதிரி இருந்துட்டான். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு கால எந்த பரிசுத்தவான்களும் பிச்சைக்காரத்தனமா என்ன பண்ணல. ஆனா அவங்க இருதயம் எதுவுமே அதை என்ன பண்ணல, சாரல. யோசித்து பாருங்க. தாவீதிட்ட வந்து ஒருத்தன் கேட்கான், அள்ளி கொடுக்கான். சாலமோன்ட்ட வந்து ஒருத்தன் கேட்டா அள்ளி கொடுக்கான். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம ஏங்கி அழுதுகிட்டு இருக்கோம். இல்லையே ஐஸ்வர்யம், இல்லையே ஆசீர்வாதம், இல்லையே நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம். வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு வரும்போது பள்ளிக்கூடத்தை கட்டினான், மருத்துவமனையை கட்டினான், அநேக மக்களுக்கு உதவி செஞ்சான். ஏன்னா அவன்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாததுனால யோசித்து பாருங்க. எங்கேயாவது பெண்டிகாஸ் சர்ச்சு கோபுரம் கட்டியிருக்கான்னு பாருங்க, கட்டியிருக்கான்னு பாருங்க. அது என்னத்துக்குன்னு சொல்லிடுவோம். ஆனா உண்மை நிலைமை என்ன தெரியுமா? ஒரு கோபுரம் கட்டணும்னா இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வேணும். ஒரு கோபுரம் கட்டணும்னா 1 கோடி ரூபாய் வேணும். நம்மகிட்ட இல்லை, இல்லாததுனால கட்டல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்ற ஒரு பார்வை நமக்கு வேணும். தேவனால் சந்திக்கப்பட்ட எந்த மனுஷனும் இல்லாதவனா இல்ல. அவர்கள் தங்கிட்ட இருந்தும் வேண்டான்னு ஒதுக்குனவங்க இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வாசிங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவா சொல்றாரு. 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், நல்ல கவனிக்கணும், நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான, நல்ல கவனிக்கணுமா, முதல்ல நீங்க உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டீங்கன்னு சொல்ல முடியும்? சும்மா கை வைத்த கூடாது. ரட்சிக்கப்பட்டது வந்து கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துறது இல்லை. ரட்சிப்பு வந்து இலவசம், அப்படித்தானே? அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப கிறிஸ்துவ ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறதுனா என்னது? கவனிங்க. மார்த்தாள், மரியாள், லாசரு அந்த குடும்பத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ பட்டணங்களுக்கு போறார். சமாரியா பட்டணத்துக்கு போறார், பெத்தானியா பட்டணத்துக்கு போறாரு, அப்படிதானே? ஆமா, நிறைய பட்டணங்களுக்கு போறார். ஆனா இந்த லாசரு குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். அந்த குடும்பத்தை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அவர் விசாரிக்கிறார். அந்த குடும்பத்தின் மீது அவர் பற்றுதலாயிருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஊழியத்தின் பாதையில எப்பெல்லாம் அந்த பெத்தானியாவுக்கு வருவாரோ அவங்க வீட்டில தான் அவர் வந்து தங்குவாராம். ஏதோ ஒன்று இயேசுவை அந்த மார்த்தாள் மரியாள் குடும்பம் ஆதாயப்படுத்தி வச்சிருந்துச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தாமஸ் அம்மா இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க இந்த பக்கம் எங்க ஊழியத்துக்கு வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு காப்பி சாப்பிட்டு போங்கம்மாங்க. எனக்கு பாஸ்டம்மாவை மறக்க முடியாது. நான் சொல்லுவேன், என்ன பாஸ்டம்மா, நான் நைட்டு 10 மணி 11 மணிக்கு இந்த சாம கோடாங்கி மாதிரி வருவேன். அதுக்கு என்ன, நாங்க 12 மணி வரனாலும் முழிச்சிருப்போம், வாங்க. உண்மையில சொல்றேன், நான் வந்திருக்கேன். பாஸ்டர் இருக்காங்க, 11 மணிக்கு வந்தா காப்பி கிடைக்கும். என் வீட்டில் சில நேரம் யாராவது வந்தாங்கன்னா நான் ஜெபாவை காப்பி போடுமே, டீ பாப்பா,
சத்தம் கட்டாமல் இருக்க மாட்டியல, பால் இல்லைம்பா. வீட்டுக்கு யார் வந்தாலும் உங்கள் பாட்டுக்கு அதை குடி இதை குடின்னு சொல்லிடுறீங்க, வீட்டில் இருக்கா இல்லையான்னு எங்களை கேட்டால் தானே தெரியும்பா. இப்போ நான் யோசித்து பார்ப்பேன், அப்போ இங்கே எப்படி இருக்கு? இவன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்க. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னாங்க. என்னது? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு இருக்கக்கூடாது. இவனுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்னு நினச்சி பாருங்க, உங்ககிட்ட உண்மையிலே சில நேரம் வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தேவனுடைய பிள்ளைகள்னா கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டவர்களாய் வாழணும். கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தி கொண்டவர்களாய் இருப்பீங்கன்னா இவை வேண்டியவை இவை வேண்டாதவைங்கிற பாகுபாடு உங்களுக்குள்ள இருக்காதுமா. நல்ல கவனிச்சு பாருங்க, இவை வேண்டியவை வேண்டாதவன்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவின் ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்கள், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள், கிறிஸ்துவினுடைய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்கள். உங்க இருதயம் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்புள்ள கபடமற்ற இருதயமா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இருதயம் உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் உடைஞ்சு அழுங்க, ஆண்டவரே இல்லை ஆண்டவரே. ஆலோசனை சொல்றாரு பவுல், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல். உண்மையில கவனிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை காணப்படுது. நான் ரட்சிக்கப்பட்டு நாசரத்தில் ஒரு ஜெபரேல விசுவாசியா இருந்த நாட்கள், ஜான் பிரசங்கியார் ஜெபர. ஆனா அந்த ஜெபரையை நடத்தினது டேவிட் சாலமோன் ஒரு ஐயா. அவங்க அதுக்கு வச்ச பேர் இம்மானுவேல் பிரேயர் ஃபெல்லோஷிப். அந்த பிரேயர் ஃபெல்லோஷிப் போகும்போது சொல்லுவாங்க, ஏல உனக்கு ஆவிக்குரிய பெருமை வரக்கூடாது, நீ ஜோமனுவா பேய் ஓடும், நான் ஜோமனி பேய் ஓடிச்சுன்னு சொல்லக்கூடாது. நீ ஜெபிப்பா கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வாரு, நான் ஜோமன்னா ஆண்டவர் கேட்பாரு நினைக்காத. ஆவிக்குரிய பெருமைக்கு இடம் கொடுக்காத. உன்னை ஒருத்தர் ஜோமன்ன கூப்பிடுறாங்க, ஆனா அங்க ஒரு வயதான தகப்பன் எந்திரிச்சு போய் தெரியும், அவரை கூப்பிடாம ஜோமன்றாங்க, நீ அவரு மேல எரிச்சல் அடையக்கூடாது, உட்கார்ந்துரு. சரி, ஒரு தகப்பன் போறார், ஜோமன்ட்டு உட்கார்ந்துரு. தாழ்மையை கற்றுக்கொள், பொறுமையை கற்றுக்கொள், அன்பா இருக்க கற்றுக்கொள், உன்னை அடக்கி இருக்க கற்றுக்கொள் என்று சொல்லி என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில 1997-98 உருவாக்குனாங்க. நல்ல கவனிங்க. நான் நேத்துக்கு முந்தின நாள் நீங்க வெள்ளிக்கிழமை நீங்க வாலிபர் முகாம் போன மாதிரி நான் வாலிபர் முகாம் செட்டிக்குளம் சொல்லி 5 கிராமம் பக்கத்தில் ஒரு சர்ச்சில் பேசினேன், வாலிபர் முகாம். அந்த வாலிபர் பிள்ளைகள்கிட்ட நான் பேசும்போது நான் சொன்ன ஒரு காரியம் இதுதான். என்னன்னா, ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைகள் தேவன் அறியாத குடும்பத்துல மாரியம்மா, மங்கம்மா அப்படின்னு காளியாத்தான்னு பேர் வச்சிருப்பாங்கல்ல, பச்சையம்மா, ரோசாம்மான்னு. அப்படி இருக்கும்போது பாருங்க, அம்மா காலையில் 5 மணிக்கு கிளம்பி பைப்பில் போய் தண்ணி அடிச்சுட்டு வரணும், எங்கேயாவது கிணத்துல போய் தண்ணி என்ன பண்ணிட்டு வரணும், மோந்துட்டு வரணும். 10ஆப்பு 8ஆப்பு படிக்கிற பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கே மூஞ்சி கழுவிட்டு அந்த ஆள் ஊத்த வாயோடு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து முத்தம் தொளிச்சு பெருக்கி கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பத்திரிக்கைலா இன்னைக்கு நீங்கள் எந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் விளக்கு மாற்ற எடுத்து 8, 10, 11 படிக்கிற பிள்ளைகள் பெருக்கி கோலம் போடுறாங்க? யோசித்து பாருங்க. 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும். நம்மளும் என்ன சொல்ல, தூங்கிட்டியாம் போ. நான் உங்களை இப்போ பெருக்கி கோலம் போட சொல்லலை, எழுந்து தெய்வ சமூகத்தில் உட்காந்து என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம், பாடி துதிக்கலாம். இன்னைக்கு ஒரு பிள்ளைகிட்ட கடைக்கு போயிட்டு வாமான்னு சொல்ல முடியல, ஏம்மா என்னையே தான் வேலை வாங்கிட்டு இருப்பாம்மா, அக்காவை போ சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஒருத்தி தான் பைத்தியக்காரியா, எப்போ பார்த்தாலும் என்கிட்டே தான் சொல்லிட்டு இருக்கா. ஒன்று தெரியுமா, கொடுக்குறவனை கண்டாதான் சாமி கொண்டாட்டி ஆடுமா. அதே மாதிரி எந்த பிள்ளை வேலை செய்யுமோ அந்த பிள்ளைகிட்ட தான் அப்பா அம்மா வேலை வாங்குவாங்க. வேலை செய்ய மாட்டேன்னு அடம்பிடிக்கிற பிள்ளைகிட்ட வேலை என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் நினச்சிக்கணும், பரவாயில்ல நான் அப்பா அம்மாவுக்கு வேலை செய்கிறதுனால என்கிட்டே சொல்கிறாங்கன்னு சந்தோஷப்படணும். ஆனால் நமக்கு சந்தோஷம் வரல, என்ன ஒரு தெரியுமா, எரிச்சல் வரும். அவள் இருக்கலாம், அவளை போ சொல்லுங்களேன். கடைசியில் இங்கே சண்டை படும், போயாண்டி. கடைசியில் இந்த 2 மண்டையை பிடிச்சி ஆட்டிட்டு கிடக்கும். கொஞ்சம் கவனிங்க, என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை தேடாமல் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு சில கிருபை இருக்கலாம், சில தரிசனம் பார்க்கிற அனுபவம் இருக்கலாம், நல்ல பாடல் தாளந்து இருக்கலாம், நல்ல ஜெபத்தை நடத்தலாம், ஏதாவது ஒரு ஆவிக்குரிய கிருபைகள் இருந்தாலும் நீங்க சுயநீதியை உடையவர்களா இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவர்களாய் இருக்கணுமா. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற நீதி, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நாங்க தருமபுரிக்கு கிராம ஊழியத்துக்கு போவோம். அங்க ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் தங்குவோம். நம்ம பாஸ்டர் அம்மாவை அடிக்கடி நான் நினைப்பேன். ஏன் தெரியுமா? அங்கே இருக்கிற பாஸ்டர் அம்மாவும் காலையில் எழுந்திரிச்சா இட்லி, சாம்பார், சட்னி, வடை, கேசரி என்னெல்லாமோ செய்வாங்க. நான் சொல்ல, பாஸ்டர் அம்மா எதுக்கு இவ்வளோ போட்டு? ஊழியக்காரங்க வந்திருக்கீங்க, சந்தோஷமாக இருந்துச்சேங்க, எவ்வளவோ செலவழித்து வந்து கிராம ஊழியம் செய்றீங்க, நீங்கள் திருப்தியாக சாப்பிடணும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ரசம், சாம்பார், பீஃபு, சிக்கன் ஃப்ரை, மீன் ஃப்ரையும் இருக்கும். இவ்வளவு செலவழிக்கீங்களேன்னா நீங்க வரும்போது தான் நாங்களே செலவழிக்கும், சாப்பிடுங்கம்மா. திருவண்ணாமலைக்கு ஒரு இடத்துக்கு கிராம ஊழியத்துக்கு போயிருந்தோம். நான் மட்டன் வாங்குறதுக்கு 7 கிலோ வாங்குறதுக்கு பைசா கொடுத்தேன். அவர் எலும்பா வாங்கி கொண்டு போட்டிருந்தாரு. அந்த பாஸ்டரமா அந்த எலும்பை வெந்து பாதி வேகாத பாதி வச்சு தின்னு திங்கலன்னா போன வச்சிருந்தாங்க. நம்ம ஒரு முரட்டு புத்தி உள்ள ஆளு தெரியுமா? பாஸ்டரமா நல்ல எலும்பு வேகாம பச்சையா இருக்குன்னு தூக்கி வச்சுட்டேன். அவங்க ஆன்னு பார்த்தாங்க. வேகலையோ பிரதர்னாங்க. நீங்களே சாப்பிட்டு பாருங்கன்ட்டு. என் கூட வந்தாலும் சும்மா இறாலாம் என்னாரு, சும்மா கடை மனசுக்குள்ள வச்சு நம்ம புழுங்குறத விட ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவோம். கடைசியில் பார்த்தா மீட்டிங் முடிஞ்சோன்னா அந்த பாஸ்டர் நான் மட்டன் வாங்க கொடுத்துருந்த பைசாவை என்கிட்ட கொண்டு வந்து, சாரி பிரதர் மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு திரும்ப தந்தார். நான் சொன்னேன், இது ஊழியத்துக்கு கொடுத்தது, திரும்ப வாங்க மாட்டேன், அதை வச்சுக்கிடுங்கன்ட்டு திரும்ப அவர் கொஞ்சம் காணிக்கையும் கொடுத்துட்டு வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போனார். அப்போ தான் நான் யோசித்தேன், ஓ அவங்க ஏதோ செய்யக்கூடாதுன்னு நினச்சி என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சிட்டாங்க. முயல் பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியும். இன்னைக்கு நீங்க ஆவிக்குரியவர்களா இல்லையா அப்படிங்கிறது உங்க நடவடிக்கையின் மூலமாய் தெரியும். நீங்க என்ன நீதியில வளர விரும்புறீங்க? உங்க சுய நீதியில வளர விரும்புறீங்களா? தேவ நீதியில நிலைத்திருக்க விரும்புறீங்களா? சுய நீதியை அழிச்சு தேவ நீதிக்கு இடம் கொடுக்கிறீங்களாங்கிறத பாருங்க. இல்ல சுயநீதியில பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறீர்களா என்பதை கவனித்து பாருங்க. சுயநீதி ஒன்றுக்கும் உதவாது, தேவநீதி மரணத்துக்கு தப்புவிக்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவன் சபையாகிய உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த பிலிப்பியர் 3:9 சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அல்லேலூயா. நீங்க எப்படி காணப்படணும்? ஆமா, உங்களை பார்த்தா உலக மனுஷன் சொல்லணும், இந்த அக்கா நல்ல ஜெபிக்கிற அக்கா, இந்த அக்காட்ட போய் பேசினா நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், இந்த அக்கா எப்பவுமே ஆறுதலா பேசுவாங்க, நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்களால உதவி செய்ய முடியலனாலும் நமக்காக ஜெபிப்பாங்க. அப்படி உங்களை குறித்து 4 பேர் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்று சாட்சி சொல்லும்படி உங்க வாழ்க்கை அமைய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும், நல்ல கவனிக்கணும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, நல்ல கவனிக்கணும். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில 3 காரியங்கள் காணப்படுது. 1, நீங்கள் தேவனை அறியணும். 2வது, தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும். 3வது, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ளணும். ஏமா, கிறிஸ்துவ வாழ்க்கைனாலே பாடுகள் நிறைந்தது தான். நீங்க நன்மை செய்யற மனுஷன் உங்ககிட்ட நன்மை பெற்றுட்டு உங்களை தூசிப்பான். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுக்கு பெரியவங்க அன்னைக்கு சொன்ன ஒரு பழமொழி என்னன்னா, பழுத்த மரம் கல்லடிப்படும், காய்ச்ச மரம். நீங்க நன்மை செய்து தூசிக்கப்படுவீங்க பாத்தீங்களா, சந்தோஷமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். இப்பதான் நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கேன். ஏசப்பா நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்தார், அவரை பிடிச்சுதான் சிலுவையில் அடிச்சாங்க. அப்ப நீங்க நன்மை செஞ்சா உங்களை தூசிப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நன்றி இல்லாத பையன், நன்றி கெட்ட பையன், நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன் தெரியுமா, அவன் இப்படி நன்றி இல்லாம நடக்கான். அப்படி பேசிடாதீங்க. பேசினா நீங்க அவ்வளவு நாள் கிருபையா சம்பாதிச்ச எல்லாம் புஷ்குன்னு போயிரும். பேசாதீங்க. நீங்க நன்மை செய்யவும் உங்ககிட்ட நன்மை பெற்றவன் உங்களை தூசிக்கணுங்கிறது சில நேரம் தேவன் அனுமதிக்கிற காரியமா இருக்கும். அந்த பாதையில தான் கர்த்தர் உங்களை நடத்துறார். அந்த பாதையில நடக்கும்போது நீங்க அமைதியா ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக என்னை நடத்த சித்தமா இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். அப்ப பரிசுத்த பவுல் சொல்றாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு
அடுத்தது அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு நானும் உட்பட்டு, எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. ஐயா, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறதற்கு நீங்க அனுமதிக்கப்பட்டாலும் அந்த மரணத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்? உங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உட்பட்டு ஆகிலும் நீங்க எப்படி ஆகிலும் உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும். நீங்க சபைக்கு வந்துட்டு போயிடலாம், நீ ஜோமனாலும் சபைக்கு வந்துட்டு போயிடலாம், நீ பரிசுத்தமா வாழ்ந்தாலும் பரிசுத்தமா வாழலைனாலும் திருவிருந்துல பங்கெடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு சாட்சி இருந்தாலும் சாட்சி இல்லைனாலும் பாஸ்டர் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா ஜெபிக்க வருவாரு, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு. ஆனா உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியாது. இயேசு கிறிஸ்து அன்பின் சொரூபி, ஆனா நீதியுள்ளவர். உங்களுடைய அவலட்சணங்களையும் அருவருப்பான பாவங்களையும் கீழ்ப்படியாமைகளையும் முரட்டாட்டங்களையும் பார்த்து கொண்டு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவன் அன்புள்ளவராக இருந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். வனாந்தரத்தில் அவர் சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விசுவாசிக்காததுனால கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டான், ஒருத்தனும் வர மாட்டான். எகிப்திலிருந்து புறப்பட்டதுல 2 பேர், யோசுவா காலேப், அந்த 2 பேரை தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒரு புருஷனும் போகல. அதாவது புருஷன் சொல்றது 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள், 20 வயதுக்கு கீழ்பட்டவர்களை குழந்தைகள்னு சொல்லியிருக்கு. எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது யாரெல்லாம் 20 வயசா இருந்தாங்களோ அதுல காலேப்பும் யோசுவாவும் தவிர வேற ஒருத்தரும் எங்க வரல? கானானுக்குள்ள வரல. 20 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் கொண்டு போனாருன்னு சொல்லுது. ஏன்? தேவனை விசுவாசிக்க வேண்டிய விதமாய் விசுவாசிக்கல. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய பிரமாய் நீங்க பின்பற்றலன்னு வைங்களேன், உங்களுக்குள்ள கோபம் இருக்கு, கீழ்ப்படியாம இருக்கு, முரட்டாட்டம் இருக்கு, அன்பற்ற செயல் இருக்கு, பழி வாங்குற எண்ணம் இருக்கு, விட்டு கொடுக்காத சுபாவம் இருக்கு. இதோட நீங்க ஓடி வரலாம். எங்க வரைக்கும் வரலாம்? கானான் வரைக்கும் வரலாம். வழியில சாவரம் செத்துக்கிட்டே இருப்பான். இப்போ நீங்க வந்துட்டு, ஆண்டவரே நான் உங்களை நேசிச்சனே, கைவிட்டுட்டீரே. நீங்க அன்புள்ளவரை பார்க்கும்போது அவர் நீதி உள்ளவரை வெளிப்பட்டாருன்னு வைங்களேன், நீங்க அன்புனால தப்பிக்கலான்னு ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் தான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம் தெரியாம உச்சா பண்ணிட்டுன்னு வைங்களேன், எங்க வா கிருப்பாங்க வா, இந்தா பாப்பா கொண்டு போ, உச்சா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, வாஷ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இவ்வளோ ஜெருசா மாதிரி பெரிய பிள்ளையா இருக்கும்போது தூக்கி மடியில் வைக்கும்போது அவள் உச்சா இருந்தான்னு வைங்க, கழுது சி பிள்ளையவர் நீ தப்பா நினைக்காத இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள், சத்தப்படுமா இல்லையா? ஏன் நம்ம பிள்ளைகள் தான். வயது வித்தியாசத்துக்கு தக்க நம்முடைய பிஹேவியர்ஸ் மாறுதா இல்லையா? அப்ப தேவன் நீதி உள்ளவர். எத்தனை ஆண்டு கால விசுவாசியா இருக்கிறீங்க? எத்தனை ஆண்டு காலம் சபையில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய ஜென்ம ஸ்பாவங்கள் இன்னும் மாறல, கிறிஸ்துவினுடைய நீதியை நீங்கள் பின்பற்றல என்று சொன்னால் எப்படி தேவன் அதை அங்கீகரிப்பார்? அப்ப என்ன பண்ணணும்? அப்பந்தான் இங்க பவுல் சொல்ற மாதிரி அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு நானும் உட்பட்டாகிலும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படிக்காக நான் பிரயாசப்படுவேன். அல்லேலூயா. அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க பிலிப்பியர்ல அந்த 3:11 வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நல்ல கவனிக்கணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்காக இந்த உலகத்தின் மேன்மைகளை எல்லாம் நான் விட்டுட்டேன்யா. அதாவது ராமேஸ்வரத்தில் பாஸ்டர் பவுலோஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். ஒரு ரொம்ப தாழ்மையான மனுஷன், பேசவே மாட்டார், அமைதியா இருப்பார், ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார், ஒல்லியா இந்த நம்ம உன் பேர் என்ன, இம்மானுவேல் மாதிரி இருப்பார். ஆனால் இம்மானுவேல் பாடி கூட இருக்காது, அது கொஞ்சம் அப்படி கூண் விழுந்த மாதிரி பாடியில் ஒரு தாத்தா இருந்தால் அப்படி இருப்பார், அவ்வளோதான். இவன் பாடி ஸ்ட்ரக்சர் ஹைட் எல்லாம் அப்படி தான் இருப்பார், பாம்போல இருப்பார். ஏமா கேரளாவில் பெரிய கோடீஸ்வரனா, அவரை குறித்து சொல்கிறாங்க. கேரளாவில் பெரிய கோடீஸ்வரன்.
ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னாங்களாம், நீ ஊழியத்துக்குன்னு போனால் என் சொத்தில் 5 பைசா தர மாட்டேன். அவர் சொன்னார், உங்கள் சொத்து வேண்டாம். அவர் மனைவி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு கேரளாலேருந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்து தூத்துக்குடி வந்து உட்காந்து அந்த வேம்பாரை சுற்றி உள்ள பகுதி நடந்து ஊழியம் செஞ்சுருக்காருமா. சாப்பிட ஒன்றும் இருக்காதான். ஏதாவது ஒரு வீட்டில் போய் சோறு வடித்த கஞ்சி தண்ணியை வாங்கி அந்த கஞ்சி தண்ணியை பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிக்க கொடுத்துட்டு அவரும் பொண்டாட்டியும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு துண்டை நினச்சி ஈர துண்டை வயிற்றுல கட்டிட்டு படுத்து கிடப்பாங்களாம். மீன்பாடி குடோனுக்குள்ளே படுத்து கிடப்பாங்களாம். அவங்க ஆரம்ப காலம் அவ்வளவு கஷ்டம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம்னு விட்டுட்டு வந்தாங்க. பின்னாட்டில் கர்த்தரவங்களை பயங்கரமாக ஆசீர்வதிச்சார். அது 2வது. ஆனால் வாழ வேண்டிய காலத்தில் விட்டுட்டு வந்தாங்க. முடியுமாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக எதை இழந்திருக்கிறோம், இல்லை எதை இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம்? நீங்க ஒன்றும் பெருசா இழக்க வேண்டாம். தேவன் சொல்லுகிறபடி நடக்க ஒப்பு கொடுங்க போதும். பாருங்க, ஒரு 4 காரியம் ஆண்டவர் சொன்னாரு. அதை உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். பிலிப்பியர் 3:12 பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உள்ள நாட்கள் கடந்து போனவைகளாய் இருக்கட்டு. இனிமேல் வருகிற நாட்கள் உங்களுக்கு எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் ஆசையாய் தொடர்ந்தால் போதும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, எப்படி தொடரணுங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்காரு. முந்தின அதிகாரத்துக்கு வாங்கல. முந்தின அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஒரு காங்கிரிகேஷன் சபை, இன்னைக்கு ஒரு தேவனுடைய சபையா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க எல்லாருக்குள்ளும் கர்த்தர் சொல்லாரு, ஒரு மனம் இருக்கணும். ஒருத்தர் ஒன்ன சொன்னா இன்னொருத்தர் இன்னொன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஒன்ன சொல்லியாச்சுன்னா எல்லாரும் அதுக்கு மனதார விட்டு கொடுக்கணும். சில சபையில நான் பார்த்துருக்கேன், யாராவது ஒருத்தர் பாஸ்டர்கிட்ட அன்பா இருக்கிறவங்க வந்து ஒன்ன சொன்னாங்கன்னு வைங்களேன், பாஸ்டர் சொல்லி அவங்க சொல்றாங்க நம்ம செய்வோம், சபையில ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அங்க 2 பேர் சொல்லுவான், பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் அவன் சொன்னாதான் கேட்பார். நம்மெல்லாம் போய் சொன்னா என்னன்னு காது கொடுத்தே அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா அங்க இசைந்த ஆத்துமா வரல, மனம் வேறுபடுகிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒண்ணு நீங்க திருந்தணும், இல்ல யாரு திருந்தணும், சொல்ற மனுஷன் திருந்தணும். நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம், மற்றவங்க சொல்றதுக்கு இடம் கொடுக்கணும்னு அவங்க என்ன பண்ணணும், திருந்தணும். எப்படின்னா காங்கிரிகேஷன் ஆனது, சபையானது ஏக சிந்தை உள்ளதாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரே மனமுடையவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்படி காணணும், ஒரு மனம் உடையவர்களாய் காணப்படணும். தேவன் அதை விரும்புகிறார். அதே மாதிரி குடும்பத்தை எடுத்துக்கிடுங்க. ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்று சொல்லி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் கண்டிப்பா இருக்கணும். ஒருத்தர் ஒன்ன சொல்றாங்க, சொல்ற காரியம் நல்லதா கெட்டதா நிதானிக்கணும். 2வது, உங்களுக்கு ஏற்புடையதா இல்லைன்னா நீங்க மெல்ல கேட்கலாம், தம்பி அப்பா இதை இப்படி செய்யலாமான்னு கேட்கலாம். கேட்கறதுக்கு we have rights. அப்படி கேட்கும்போது அடுத்தவங்க அனலைஸ் பண்ணணும். சரி நம்ம சொன்னோம், இப்படி கேட்குறாங்க, விட்டு கொடுத்து செய்யலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு, குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கும் மனஸ்தாபம் வராதபடி ஒருவர் ஏக சிந்தையும் இசைந்த ஆத்துமாக்கள் உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு எந்த குடும்பத்துக்குள்ள அப்படி பார்க்க முடியல. அப்பா ஒன்ன சொன்னா பிள்ளைக்கு பிடிக்கல, பிள்ளை ஒன்ன சொன்னா அம்மாவுக்கு பிடிக்கல. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இல்ல. ஆனா நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், நான் ஏசப்பா பிள்ளை, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். எதுக்கு? ஏன் உங்களுக்கு ஒரு மனம் இல்லை? ஏன் உங்களுக்கு இசைந்த ஆத்துமா இல்லை? அதனால தானே என்னமோ ஆண்டவர் சொல்லிட்டார், உன் மடியில படுத்து கிடக்கிற மனைவியை நம்பாதன்ட்டார். அவர் தான் நமக்கு மனைவியை தந்தார். அடுத்தது நம்மளையும் பத்தி எழுதிட்டாரு, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களையும் நம்ப மாட்டாருன்னு எழுதி வச்சுட்டார். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களையும் நம்புகிறது இல்லை, யோபு புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களெல்லாம் நம்பவே முடியாதுல,
நீங்கெல்லாம் கழுவுற மீன்ல. ஆமா, இப்ப யோசித்து பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற கெட்ட புத்தி என்ன தெரியுமா? நான் என்ன நினைப்பேன், டைட்டஸ் திருந்தினா சரியாயிரும். டைட்டஸ் நினைப்பான் பாலனை திருந்தினா சரியாயிரும். கடைசியில் 2 பேருமே திருந்த மாட்டோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல புருஷன் நினைக்கணும் நான் திருந்தணும், பொண்டாட்டி நினைக்கணும் நான் திருந்தணும். என்னைக்கு நான் திருந்தணும்னு நீங்க நினைக்கீங்களோ அன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஏக சிந்தை வந்துடும். நம்ம மற்றவங்களை கை காட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்களும் திருந்த மாட்டீங்க, அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன் கிறிஸ்துவுக்காக நாம பாடுகளை சுமக்க கூடாது? ஏன் கிறிஸ்துவுக்காக நாம சகிப்புத்தன்மை உள்ளவர்களா இருக்கக்கூடாது? ஏன் தேவன் எனக்கு தந்த ஏன் குடும்பத்துக்காக நான் என்ன விட்டு கொடுக்க கூடாது? ஒவ்வொருத்தருடைய சிந்தையில எந்த என்ன வரணும், இது ஏன் குடும்பம், ஏன் மனைவி, ஏன் புருஷன், ஏன் புள்ள, ஏன் மாமா, ஏன் அத்தை, ஏன் மருமகா அப்படிங்கிற அந்த ஒரு அன்பு ஊற்றுண்டு பெருகிட்டுனா உங்களுக்குள்ள ஏக சிந்தை தான் வரும். கண்டிப்பா அங்க கிறிஸ்து ஆளுகை செய்வார். தேவன் அதை விரும்புகிறார். இரண்டாவது தேவனுடைய வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 2:3 வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர். நல்ல கவனிங்க, சில குடும்பத்துல சில ஆட்கள் சொல்லுவாங்க, பிரதர் இந்நாள் வரைக்கும் நான் சொன்னதை தான் எல்லாரும் கேட்பாங்க செய்வாங்க, என் பேச்சை மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நல்லது. இப்போ என் பேச்சை யாரும் மதிக்க மாட்டேங்காங்க, விட்டுருங்க விட்டுருங்க. அந்த இடத்துல நம்ம வைராக்கியம் பாராட்டினாலோ இல்லை வாதாடினாலோ சமாதானம் கெட்டு போயிடும். என்ன பண்ணிடும்? சமாதானம் கெட்டு போயிடும். தேவன் சமாதானத்தை கெடுக்க வரல, தேவன் சமாதானத்தை கொடுக்க தான் வந்திருக்கார். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லைன்னு சொல்லி நான் ஒரு வாலிபர் முகாம் போகும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. விட்டு கொடுத்தவர்கள், ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையே வரல. ஆனால் ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரனுக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை அப்பாவுக்கும் மகனுக்கும் வரல, யாருக்கு வருது? 2 பேருடைய வேலைக்காரருக்கு வருது. ஆபிரகாம் உடனே கூப்பிடுறார் லோத்துவை, எப்பாங்க வா, நம்ம சகோதரர்கள், நீ அண்ணன் பையன், நான் உனக்கு சித்தப்பா முறை, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நீ வடக்க போனால் கிழக்க போகிறேன், நீ தெற்க போனால் நான் மேற்க போகிறேன், தேசம் நமக்கு முன்னாடி திறந்திருக்கு, நீ என்ன சொல்கிறா? ரொம்ப சமாதானமாக அவங்க புரியுறாங்க பாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்க சொல்றீங்களா, என் குடும்பத்துல நான் தான் ஏன் ரட்சிக்கப்பட்டவன், என் குடும்பத்துல நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தான் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்க மூலமா உங்க குடும்பத்துல சமாதானம் கிடைக்கூடாது. உங்க குடும்பத்தின் சமாதானத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம் எடுக்கணும். என்னால என் குடும்பத்திலே நீ பிரச்சனை வராது, என்னால என் மனைவிட்ட பிரச்சனை வராது, என்னால என் புருஷன்ட்ட பிரச்சனை வராது, என்னால என் பிள்ளைகிட்ட பிரச்சனை வராது. நீங்க அந்த உத்தரவாதத்தை எடுத்து பாருங்க, சமாதானத்தின் காரணர் உங்க வீட்டுல இருப்பார். பிரியமானவர்களே, நம்ம வாதிடலாம். சில ஆட்கள் இருக்காங்க, நான் சொன்னதுதான் செய்யணும், நான் மீன் குழம்பு வைக்க சொன்னேன், நீ கருவாட்டு குழம்பு வச்சுட்டா, அதுக்கு ஒரு சண்டை நடக்கும். வேண்டாம். அப்போ தேவன் நம்மளை இன்னும் புடமிட்டு இருக்கார், நம்ம இன்னும் புடமிடப்படலைங்கிறதா அர்த்தம். நம்ம இன்னும் என்ன பண்ணல? புடமிடப்படலை. அப்போ கர்த்தர் இன்னைக்கு உங்களை தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உண்மையாகவே அவருடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, 4வது வசனத்தை வாசிங்களேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. நல்ல கவனிச்சு பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரமே என்ன தெரியுமா? உன்னை போல பிறனை நேசி என்பதுதான். அல்லேலூயா. என்னைக்கு பைபிள்ல 10 கட்டளை பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 2 கட்டளை தான் வச்சாரு. ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது, இன்னொன்று தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனிடத்துல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுல நம்ம கண்டிப்பாக குறை வைக்கவே மாட்டோம். ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறதுல நம்ம என்ன பண்ணுவோம்? பட்சபாதம் பாராட்டுவோம், அப்படிதானே? நல்ல கவனிங்க. அப்போ
என்ன பொறுத்தளவு நான் சொல்றேன், ஏசப்பா நமக்கு ரெண்டு கற்பனையை சொன்னாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஒரே கற்பனை நீ ஃபாலோ பண்ணு, நீ பரிசுத்தவானும் நீதிமானுமா கண்டிப்பா மாறுவாய். என்ன கற்பனைனா, உன்னை போல பிறனை நேசிக்கிறது. உண்மையா சொல்றேன், உங்களால யாரை நேசிக்க முடியலையோ, உங்க குடும்பத்துல உங்களால யாரை நேசிக்க முடியலையோ அவங்கள நேசிச்சு பாருங்க, பிரச்சனை முடிஞ்சுது. ஆமாவா இல்லையா? உங்களால உங்க குடும்பத்துல யாரை நேசிக்க முடியலையோ அவங்கள நேசிச்சு பார்த்தீங்கன்னா பிரச்சனை, அங்க சாத்தானுக்கு இடமே இல்ல, சண்டைக்கு இடமே இல்ல. சில மனைவிகள் சொல்லுவாங்க, ஏன்னா நான் ஊழியத்தின் பாதையில் இருக்கேன், சில மனைவிகள் சொல்லுவாங்க, என் புருஷன் மேல நான் உயிரா இருந்தேன் பிரதர், ஆனா அந்த மனுஷன் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு என்னேதான் நோயின்ட்டு நான் வெறுத்துட்டேன் பிரதர், இனி என்னால என் புருஷனை நேசிக்கவே முடியாதுன்றாங்க. நேசிக்கவே முடியலன்னா இனி உனக்கு சமாதானமே இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சில பெண்கள் சொல்லுவாங்க, என் புருஷனை நான் உயிரா நினைச்சேன், அவன் இன்னொருத்தி பின்னாடி போயிட்டான், நான் அவனை வெறுத்துட்டேன், சி முதல்ல செத்துடலான்னு நினைச்சேன் பிரதர். பிறகு யோசித்தேன், நான் ஏன் ஜாவணும், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, அவன் ஜாவறான் செத்தகைய, இப்போ நான் அவன் வந்தால் மதிக்க மாட்டேனே, அவன் வந்தால் சோறு தண்ணியெலாம் கொடுக்க மாட்டேன், அவனா போட்டு தின்னுட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காண்டிதான், என்னால் இனிமேல் அவனை நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ நான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் அவனை ஆதாயப்படுத்தவே முடியாது, அவன் அவனை நான் செத்துட்டான், நீங்கள் நினைக்கல அவன் செத்துட்டான், ஆமாம் இனி அவன் செத்துட்டான், உங்களால் இனிமேல் அவனை ஆதாயப்படுத்தவே முடியாது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நாள் நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஊருக்கே ஆலோசனை கொடுப்பேன், நான் ஒருத்தர் ஆலோசனையும் கேட்க மாட்டேன். இப்படி ஒரு புத்தி எனக்கு உண்டு. நான் ஊருக்கே ஆலோசனை கொடுப்பேன், ஆனால் ஒருத்தர் ஆலோசனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். நீங்கள் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், உங்களுக்கு அழகாக ஒரு பதில் வச்சுருப்பேன், உங்களால் வாய் பேச முடியாத அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவேன், நீங்கள் சப்புன்னு வாய் மூடிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுவீங்க. பாலன் சொல்கிறது கரெக்டு தான் போல இருக்குது, அவர் பெர்ஃபெக்ட்டுன்ட்டு போயிடுவீங்க. ஆனால் எனக்கும் ஆண்டவர் ஒரு மனுஷனை வச்சு நறுக்குன்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டினார். வேறு யாரும் இல்லை, எங்கள் அக்கா பெரியம்மா மகா நாகர்கோயிலில் இருக்காங்க. ஒரு நாள் நான் மெல்ல பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அக்காட்ட சொன்னேன், அக்கா என் ஒய்ஃபு ஜெபா இருக்கா, எல்லா காரியத்திலையும் பெர்ஃபெக்ட், வீட்டு வேலை செய்கிறா பெர்ஃபெக்டாக இருக்கா, பிள்ளைகளை வளர்க்க பெர்ஃபெக்டாக இருக்கா, வீட்டுக்கு நிறைய ஒரு 50 பேர் வந்தாலும் ஹாஸ்பிட்டாலிட்டி பெர்ஃபெக்டாக இருக்கா. ஆனால் ஒன்று நான் சொன்னால் மட்டும் அவள் கேட்கவே மாட்டேங்கா. எனக்கு ஆத்திரமாக வருது. நான் சொன்னால் எத்தனையோ பேர் என்கிட்ட ஆலோசனை கேட்காங்க, என்கிட்ட கேட்டு கற்றுக்கொள்கிறாங்க, என் பொண்டாட்டி என்கிட்ட கேட்க மாட்டேங்கல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எங்கள் அக்காட்ட சொன்னேன். எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னாங்க, இந்த பாரு இனிமேல் உன் மனைவியை குறித்து நீ என்கிட்ட குறை சொல்லக்கூடாது, யார்ட்டையும் குறை சொல்லக்கூடாதுங்க. நான் சொன்னேன், எல்லாருமே இப்படி அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, அப்புறம் அவள் இன்னைக்கு திருந்துவானே. அப்போ எங்கள் அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நில்லு, நீ ஜெபிக்கிறவன் தானே, ஆமாம், நீ அபிஷேகம் பெற்றவன் தானே, ஆமாம், நீ அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தானே, ஆமாம், நீ ஆண்டவருக்கு முன்னாடி தானே டெய்லி நிற்க, ஆமாம், உனக்கு இந்த பொண்டாட்டியை தந்தது அவர் தானே, நாங்கள் ஆமாண்ணே, அப்போ அவர்கிட்ட போய் முட்டுனாங்க, அவர் தானே உனக்கு இவ்வளோ தந்திருக்காரு, நீ சொல்கிற மாதிரி அவளால் நீ சில பாடுபடுறான்னா நீ அவர்கிட்ட போய் முட்டு, அவர் தானே உனக்கு தந்திருக்காரு. நாங்கள் இனிமேல் என்ன பேசுவேன், உண்மையில சொல்கிறேன், மிந்திக்கு இப்போ நான் ஜெபாட்ட கொஞ்சம் அன்பு கூறுறேன், அவளுக்கு தெரியாது. உண்மையில எனக்கு அதில் கொஞ்சம் கண்ணு திறந்துச்சு. ஏன்னா நான் என்ன நினைக்கேன், தெரியாமல் தந்து புட்டீர் ஆண்டவரேன்னு சில நேரம் நினச்சிருக்கேன். ஃபேக்ட்ரி வீட்டுக்கு வீடு என் ஒய்ஃபு என் மேலே வச்சிருக்க அன்பு வந்து, நான் திடீர்னு நைட்டு 1 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோமனை போயிடுவேன், கட்டில் தடவிட்டு அடப்பா, நான் ஜோ பண்ணிட்டு இருக்கிறவன் திடீர்னு பார்த்து என்ன தடவுறேன், இல்லை பக்கத்தில் கிடந்த ஆளை காணுமேம்பா. எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல நம்ம பொண்டாட்டி நம்மளை தேடுறா. நான் வந்து ரொம்ப ரசிப்பேன், எனக்கு அந்த பழக்கம் உண்டு. நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், பட் நமக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தரல, ஊழியக்காரன் ஆகிட்டாரு. ஆனால் எனக்கு தந்து அவட்ட 99 காரியம் பிடிக்கும், ஒரு காரியத்தில் நான் அவளை அப்படி வெறுப்பேன், அப்படி வெறுப்பேன். என்னன்னா, நான் சொன்னதை மட்டும் செய்யவே மாட்டான். சின்ன காரியமோ பெரிய காரியமோ நான் சொன்னதவா, அவளும் ஒரு நாள் என் தங்கச்சிட்ட சொல்லியிருக்கா, நானும் உங்கள் அண்ணிட்ட கொஞ்சம் அன்பு செலுத்தலாம் நினைக்கிறேன், என்னால் உங்கள் அண்ணிட்ட மட்டும் அன்பாக பேசவே முடியலன்னு இருக்கா. அப்போ என் தங்கச்சி சொன்னா, உன் ஒய்ஃபு இப்படி சொல்கிறாப்பா அப்படின்னா. அப்போ யோசித்தேன், 2 பேருக்கு மத்தியில் சேட்டை பண்ணுறது அவரு, 2 பேருக்கு மத்தியில் சொல்லுங்களேன். ஆமாம், நான் இப்போ ஆண்டர்கிட்ட சொல்கிறேன், நீர் தான் அந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீர்.
அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சம் உடைக்கப்பட விட்டு கொடு, நீ இந்த கற்பரை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கி எதுக்குன்னாரு, நீ ஏன் உடாக்குண்டனா இருக்கான்னாரு. இப்போ 1 மாசமா கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன், பிரயாசப்படுறேன். நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் சொல்லுது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும். உண்மையிலே கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது நம்ம பிரசங்கம் பண்றோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், நிறைய நம்ம வாழ பழகல. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும். நம்மளை வெறுத்துட்டோம்னா சரியாயிரும். நம்மளை வெறுத்திருக்கோமா? போன வாரம் என் தம்பி என்னையே தூத்துக்குடியில் ஒரு கடைக்கு போயிட்டு, எனக்கு தெரியாது, நாங்கள் என் தம்பி கூட வேலை பார்க்குற ஒரு பாஸ்டர் அங்கே இருக்காரு, அவருடைய ஒய்ஃபு பிள்ளையில பார்த்துட்டு வர்றதுக்காக தான் போயிருந்தோம். என் தம்பி வேலை செய்கிற இடத்துல பாஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, இப்போ புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவன் சொன்னான், சர்ச்சு கட்டுறதுக்கு அங்கே நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு, அங்கே இது வரைக்கும் சர்ச்சு கிடையாது, இப்போ அவங்களுக்கு ஒரு சர்ச்சு கட்ட கவர்மெண்ட்டே இடம் கொடுத்துட்டான், அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் அவனே அப்பாயின்ட் பண்ணிவிட்டு பாஸ்டருக்கு இவ்வளோ காணிக்க கொடுக்கணும்னு கவர்மெண்ட்டே தீர்மானம் போட்டானா. இவன் சொல்கிறான், ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வெளியே அங்கங்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், இனி எங்கேயும் கொடுக்க முடியாது, ஏன்னா எங்கள் பாஸ்டருக்கே கவர்மெண்ட் சொல்கிறபடி கணக்கு பார்த்தாச்சுன்னா, அவன் சொல்கிறான் ஒரு மாதத்துக்கு வந்து 7000 திராம் கொடுக்கணுமா. 7000 திராம்னா கணக்கு பண்ணி பாருங்க, ஒரு திராம் வந்து இப்போ இன்னைக்கு 22 ரூபாயில் இருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன பண்ணங்கிறது தெரியல. அன்னைக்கு அந்த பாஸ்டரையும் அவர் ஒய்ஃப் பிள்ளையிலையும், பாஸ்டரில் அவர் ஒய்ஃப் பிள்ளை தூத்துக்குள்ளே இருக்காங்க, போய் பார்த்துட்டு போயிருந்தோம். எனக்கு அடுத்த நாள் பர்த்டே 5ஆம் தேதி. அங்கே போயிட்டு வரும்போது மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிட போகும்போது என் தம்பி சொன்னால், நாளைக்கு உனக்கு பிறந்தநாள் தானே? ஆமாம், ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க, ட்ரெஸ் வாங்கி தரேன். வேறு ஏதாவது ஒரு நல்ல கடைக்கு கூப்பிட்டு போனேன். அப்புறம் என் தம்பி பொண்டாட்டி தான் சொன்னால், எத்தான் டைமே இல்லை தான், இப்போதைக்கு ஏதாவது ஒன்று வாங்கிடுங்க அப்படின்னு. சரின்ட்டு போனேன். எனக்கு ஆடிங்கிறது தெரியாது, கீழே போனோன்னே 1000 ரூபாய்க்கு 2ன்னு போட்டான். ஒரு சட்டையை எடுத்து போட்டேன், நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல 1000 ரூபாய்க்கு 2ங்க, அப்போ 2 சட்டை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு நினச்சா, 2வது சட்டை எனக்கு செட்டே ஆகலை. ஒரு சட்டை சூப்பராக செட் ஆகிட்டு 500 ரூபாய்க்கு, இன்னொரு சட்டையை எடுத்தால் செட்டே ஆகலை. அப்போ அடுத்தாப்புல அதில் அந்த ரேக்கில் 42 எனக்கு சைஸுக்கு பார்த்தா 42ல் அந்த ஒரு சட்டையை தவிர வேறு ஒரு சட்டையும் செட் ஆகலை. அவன் சொல்கிறான் 1000 ரூபாய்க்கு 2 தான் தருவோம் அப்படின்னு. உடனே சரின்னு அதை போட்டுட்டு அப்போ 1000 ரூபா சட்டையில் பார்ப்போன்னா, 1000 ரூபா சட்டையில் பார்த்தா அவன் சொல்கிறான் 1000 ரூபா சட்டை எடுத்தாலும் 1 எடுத்தால் 1 ஃப்ரீயா. ஆமாம், ஒரு சட்டை 1000 ரூபா அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்போ 1000 ரூபா சட்டைக்கு போயிடும்னு போயாச்சு. அதில் பார்த்தாலும் 1 செட் ஆகுது, 1 செட் ஆகலை. அப்போ நான் யோசித்தேன், என் ஒய்ஃப் இந்த 1000 ரூபா சட்டைலாம் எடுக்க மாட்டா, அதனால் சரின்னு 2500 ரூபா சட்டைக்கு போயிடும்ட்டு மேல் மாடி எங்கே இருக்குது, மேலே நல்ல ஷர்ட் இருக்கான்ட்டு மேலே போயிட்டேன். மேலே போயிட்டு சும்மா இந்த லூயி பிளிப்பி பார்க்கரு ரெமன்ஸ் இந்த மாதிரியில் 2500 ரூபாய்க்கு போய் ஒரு ஷர்ட் எடுத்துருவோம், சரி ஒரு ஷர்ட் எடுப்போம், ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிடுவோன்ட்டு மேலே போயிட்டேன். மேலே போனால் அவன் சொன்னான், அண்ணே ஒரு பேண்ட் ஷர்ட்னு எடுத்தீங்கன்னா ஆஃபர் கிடையாது, 2 சட்டை எடுத்தால் 2 பேண்ட்டு ஃப்ரீன்னா. அவன் ஓசியில் எடுத்தாரான். நான் முதல்ல 1000 ரூபாய் 500 ரூபா சட்டையில் 2 பார்க்கலான்னு பார்த்தா அது அமையலை, 1000 ரூபா சட்டையில் 2 பார்க்கணுன்னா அது அமையலை. சரி 2500 ரூபா சட்டையில் 2 எடுத்தால் 2 பேண்ட்டு ஃப்ரீன்னா அப்போ 2 செட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு அவனுக்கு என் தம்பிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, எங்கே இருக்கானே, கீழே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேண்ணா, மேலே வானே, நீ எடுத்து வைனே, நான் வந்து பே பண்ணுறேன்னா. இல்லை நீ வந்த பிறகு எடுக்கேன்னு. ஏன்னா 2500 ரூபாய்க்கு 2ன்னா அவன்கிட்ட கேட்காம எடுக்க முடியாது, ஓசியில் தராங்கிறதுக்காக நமக்கு படக்குன்னு. அவன் அண்ணனுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சோம், அவன் 2 பேண்ட் ஷர்ட் எடுக்கணும்னு நினைக்கானேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் மேலே வந்தானே சொன்னால், எல்லாம் ஒன்று தானே, ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு எடுத்தால் உனக்கு 5000 ரூபா வருதுன்னா நீ 2 சட்டை 5000 ரூபாய்க்கு எடுத்தால் 2 ஃப்ரீன்னா எல்லாம் ஒன்று தானேண்ணா. அந்த கூமுட்டைக்கு அன்னைக்கு அது விளங்கலை. அப்புறம் அதுக்கு பிறகு சரின்ட்டு நான் ஒரு ஷர்ட் எடுத்துட்டேன். ஷர்ட் எடுத்தால் சூப்பராக இருந்துச்சு, போட்டு பார்த்துட்டு நல்லா டீக்காக இருக்குன்னு சொல்லி போய் கொண்டு கொடுக்கேன். ஆனால் இந்த சட்டை 4000 ரூபான்ட்டான். 4000 ரூபாயா எனக்கு? அப்போ 4000 ரூபான்னா 2 சட்டை எடுத்தால் 8000 ரூபாயிரும். வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு 2500 ரூபா சட்டையில் தாங்க போதும் அப்படின்னு. அப்போ அவன் பக்கத்தில் நிற்கும்போது சொன்னான், சரி 4000 ரூபாய்னா 2 எடுத்துக்கேன் அப்படின்னா. எப்பா நீ ஒரு சட்டை வாங்கி தரேன்னா நான் உனக்கு 2 சட்டைக்கு வம்பு இழுத்து வைக்கேன், வேண்டாம் நான் 2500 ரூபாயிலே பார்க்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் கடந்து தேடி கடைசியில் ஒரு 2500 ரூபாய்க்கு 2 ஷர்ட்டு எடுத்து போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் சொல்லிட்டா, எதான் எதுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா. இவன் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு என் வாழ்க்கையில் முத
உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருஷத்தில் இவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்து போட்டேன். பட் அவன் மனசார அந்த காரியத்தை ஒன்று செஞ்சான். நான் வீட்டுக்கு வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன், எப்போ பார்த்தாலும் தம்பி தான் நமக்கு செய்கிறான், நம்ம அவனுக்கு ஒன்றுமே என்ன பண்ண மாட்டேங்கும், செய்ய மாட்டேங்கும். கேட்டால் நம்ம ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துட்டு வீட்டில் வந்து என் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நம்ம ஒரு நாள் ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லையான்னு. அப்போ தான் அவள் சொல்கிறா, நீங்கள் செய்யலைன்னு சொல்லுங்கள், நாம் செய்யலைன்னு என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க. என்னன்னு நான் வரும்போதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்வேன், இந்த திருப்பி வேணால் உங்கள்கிட்ட கேட்கேன், நீங்கள் தாங்க நான் வாங்கி கொடுக்கேன். நமக்கு தெரியாமே ஒன்று சில காரியம் செஞ்சுட்டு இருக்கா. அப்போ யோசித்து பார்த்தேன், சரி நம்மகிட்ட சொல்லலைனாலும் அவள் கரெக்டாக அந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்கா, செஞ்சுருக்கா. அப்புறம் இந்த திருப்பி வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். 2 பேரும் எங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கித்தாங்க. நான் சரின்னு திருநெல்வேலியில் டைட்டன் வாட்ச் கடைக்கு கூப்பிட்டு போயிட்டோம். அங்கே போனால் சூஸ் பண்ணுற வாட்ச் காஸ்ட்லியான வாட்ச். எனக்கு நான் யோசித்து பார்க்கேன், நான் 2000 ரூபாய்க்குள்ள வாங்கி கொடுத்து ஏமாத்திடலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சின்ன பிள்ளைகள் தானே, சின்ன பிள்ளைகளுக்கும் போது 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து ஏமாத்திடலான்னு நான் பார்த்தேன். அவன் சொல்லிட்டான், பெரியப்பா எனக்கு இதுதான் வேணும்ட்டான். அதுலேயும் என் தம்பி மகா கொஞ்சம் பிரில்லியன்ட். அவள் சொல்லிட்டா, பெரியப்பா நான் இந்தியாவில் எடுத்து போடுற வாட்ச் ஃபாரின் போனால் டைம் ஆட்டோமேட்டிக்காக மாறணும், அதனால ஃபாரின் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறுற வாட்ச் தான் வேணும்னா. இப்போ எனக்கு 8000 ரெண்டையும் செலவழிச்சிட்டு போயிட்டு, ஆனால் நான் அதை செலவு நினைக்கல. எனக்கு ஒரு சந்தோஷம், இத்தனை வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் நான் என் தம்பி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அது வாங்கி கொடுக்கும்போது யோசனை, இருக்கிறதே அவ்வளோதான் இருக்குது, இதையும் காலி பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண, நம்ம புத்தி அப்படியே தான் வருது. உண்மையை சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன், எத்தனையோ பேருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கேன், விதவைகளுக்கு கொடுக்கேன், ஊருக்கு கொடுக்கேன், ஊழியத்துக்கு கொடுக்கேன், கிராம ஊழியத்துக்கு மாதம் 30,000 செலவு பண்ணுறேன், பத்திரிக்கை ஊழியத்துக்கு மாதம் 15,000 செலவு பண்ணுறேன். ஒரு சர்ச்சுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 45,000க்கு ஏதாவது ஒரு பிஎஸ் சிஸ்டம் வாங்கி கொடுக்கேன். என் தம்பி மெல்ல ஒரு வார்த்தை கேட்டான், எங்கெல்லாமோ செய்கிற குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கு ஏன் நீ யோசிக்கேன்னா. எனக்கு கொஞ்சம் நறுக்குன்னு மண்டையில் கொட்டமாக இருந்துச்சு. உண்மையிலே குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கு நான் அதிகமாக பிரயாசப்படலைங்கிறது அந்த டைம் நான் உணர்ந்தேன். உண்மையில சொல்கிறேன், எத்தனையோ காரியத்துக்கு நம்ம செய்கிறோம், சில நேரம் குடும்பத்துக்கு செய்ய மாட்டோம். ஆனால் இந்த திருப்பு அதை செய்யும்போது அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷம் பார்த்தோன்னே, ஓகே தேவன் அதை விரும்புகிறார். இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம இருந்ததை காலி பண்ணிட்டோமே நினச்சி வருத்தப்பட்டு இருந்தேன். நேற்று திடீர்னு எனக்கு ஒரு மீட்டிங்கு கொடுத்து 5000 ரூபா காணிக்க கொடுத்துப்பா அழாதே அப்படின்ட்டு. ஒரே ஒரு காரியம்தான், அவனவன் தனக்கானதை அல்ல பிறனுக்கானவைகள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் உங்கள் மனைவிக்காக வாழ்ந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து பாருங்கள், உங்கள் பெற்றோருக்காக வாழ்ந்து பாருங்கள், உங்கள் மாமாவுக்காக, மாமனாருக்காக, அத்தைக்காக வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் உண்மையில சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்குள்ள வாழ்ந்து பாருங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் இருக்காது. எஸ், குடும்பம் என்பது ஒரு குட்டி பரலோகம், சந்தோஷ மகிழ்ச்சிகள் நிறைந்து இருக்கும் இடம். முந்தானத்து பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்போ தான் சொன்னாங்க, கொஞ்சம் ஃபேமிலியாக ஒரு டூர் அன்னைக்கு தான் போயிட்டு வந்தேன், சந்தோஷமாக தான் இருக்குன்னாங்க பிள்ளைகளோட. ஏன்னா பாஸ்டரமாக இருக்கிற வரைக்கும் பாஸ்டர் உங்களெல்லாம் டூர் கூட்டு போயிருக்க மாட்டாங்க, அப்படி தானே, அனுப்பவும் மாட்டாங்க, கூட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வளர்த்த தகப்பன் அப்படி வளர்த்து விட்டார். ஆமாம். ஸோ இந்தா பாம்போல கிருபா புலம்புறா, எங்களை விட்டதும் கிடையாது, கூட்டு போனதும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த வயசில் பாஸ்டர் அன்னைக்கு சொல்கிறாங்க, பிள்ளைகளோடு போயிட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சந்தோஷத்தை ஏங்க எடுக்கணும்? அல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்து இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் சமாதானமாக இருக்கணும், நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால் கடைசியில் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனம் உள்ள வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. நல்ல கவனிச்சு பாருங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே ஒரு அனுபவம் தெரியுமா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் காணப்படணும். எது வரைக்கும்னா மரண வரை, சாகிற வரைக்கும்.
இயேசு குறித்து வேதம் சொல்லுது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆனா he is a God. அவர் தேவன். அவர் தேவனுக்கு சமமாக இருந்தவர். ஆனா அவருக்குள்ள மேட்டிமை இல்லை. நல்லா யோசித்து பாருங்க, மனத்தாழ்மையா இயேசு நடந்தார். உண்மையிலே நான் யோசித்து பார்க்க, ஏசப்பா ஊழியக்காரன் சொல்றதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கு. நான் ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிறதுல நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இயேசு, நான் தேவகுமாரன்பா, பிதாவுக்கு பிதாவும் ஜோதிக்கு ஜோதியும். நல்லா யோசித்து பாருங்க, அவ்வளவு மேன்மையும் மகிமையும் உடையவராய் இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார்னு பார்க்கும்போது, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கு காரணம் நம்ம இருதயத்தில் அந்த மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலும் இல்லாததுனாலதான். உங்க இருதயத்துல மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலையும் வச்சு பாருங்க, உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப நல்ல கவனிங்க, இந்த வேத பிரமாணத்துக்கு விரோதமான எந்த போராட்டம் உங்க வாழ்க்கையில வந்தா அதை கடிந்து கொள்ளுங்க. மனத்தாழ்மைக்கு கீழ்ப்படிதலுக்கு விரோதமான ஒரு போராட்டம் உங்க வாழ்க்கையில வந்து போராடும் போது இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அடையாளம் மாற்றப்படக்கூடாது. நீங்க தேவனுடைய பிள்ளைங்கிற சாட்சி இழக்கக்கூடாது. நீங்க தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் என்கிற வெளிச்சம் உங்கள் மூலமா அந்த உலகத்துக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள உண்டாகணும். என் தங்கச்சிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன். என் தங்கச்சிட்ட கேட்டேன், அண்ணே வந்துட்டு ஒரு காரியம் பேசுவேன், நீ எனக்கு பதில் சொல்லுவியாண்ணே? சொல்லுனேன்னா, எப்பா ஒரு குடும்பத்தில் ஊழியக்காரன் ஒருத்தர் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்க அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்பா எல்லாம் என் பிள்ளை ஊழியக்காரன், என் அண்ணன் ஊழியக்காரன் கூப்பிட்டு குடும்பத்தில் நல்லது கெட்டது நடந்தால் அவங்கள வச்சு தான் ஜோமனி ஒன்று செய்வாங்க. ஆனால் இந்த 25 வருஷமா நான் பார்க்கேன், உன் குடும்பத்தில் எந்த நல்லது நடந்தாலும் என்னையும் ஒதுக்கியே வச்சிருக்கியேன்னு. என் தங்கச்சி சொன்னான், உன்னையும் ஊழியக்காரனாவே பார்க்க முடியல. நான் சொன்னேன், முதல்ல என்னை அண்ணனை பார்க்கறது நிப்பாட்டு. என் தங்கச்சிட்டு நான் சொன்னதை சொல்றேன், நீ தான் என்னைய ஊழியக்காரனை பார்க்க மாட்டேன்னு சொல்றா, பார்க்க முடியலன்னு சொல்றா, சாட்சி இல்லைன்னு சொல்றா, கோபப்படுறேன்னு சொல்றா. என்னதானே ஆண்டவர் ஊழியக்காரனா தெரிந்து கொண்டாருன்னே, என்னதானே அவரு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னே, என்னதானே அவர் பல இடங்கள்ல பயன்படுத்துறாரு. அப்ப தேவன் என்னை ஊழியக்காரனை அங்கீகரித்து, தேவன் என்னைய அவருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு பாத்திரமா வச்சு பயன்படுத்தும் பொழுது, தேவன் என்ன ஊழியக்காரனா பார்க்கும்போது நீ ஏன் என்னைய பார்க்க கூடாதுன்னே. அப்படியே அமைதியாகவே இருந்தா. சரி, நீ பதில் சொல்ல மாட்டா அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்போ நான் நேற்று காரில் வந்துட்டு இருக்கும்போது ஜோமனிட்டே வரேன், ஆண்டவரே என் சொந்த குடும்பத்துக்குள்ள என் தங்கச்சியோ ஒருவேளை எங்கள் அப்பாவோ, ஏன்னா என் தங்கச்சி எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு தான் அடிக்கடி கான்ட்ரவைஸ் ஆகும். என் தம்பி நான் ஒன்று சொன்னேன், என்ன சொன்னாலும் சரின்ட்டு போயிடுவான். அப்போ நம்மள ஒரு ஊழியக்காரனை மதித்த மாதிரியே தெரியலையே ஆண்டவரேன்ட்டே வந்தேன். எதுக்கு நீர் என்னை இப்படி விரும்பப்படாத பாத்திரமா வச்சிருக்கிறீர் அப்படின்னே கேட்டுட்டு வந்தேன். ஒருவேளை நீர் தான் என்ன இந்த விரும்பப்படாத பாத்திரமா வச்சிருக்கீரோ, இல்லை நான் தான் இப்படி நடக்கணும். நேற்று ஒரு கேள்வி கேட்டுட்டே வந்தேன். காலையில் எழும்பி ஜெபிக்கும் போது தான் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, இனிமே நீ வாக்குவாதம் பண்ணாத, ஒருத்தருக்கு ஒன்றை சொல்லு, கேட்கலன்னா விட்டுரு. நீ விடமாட்டியேன்னாரு. ஆமாம் விடமாட்டேன், இனி விட்டுருன்னாரு. கொஞ்சம் கஷ்டம்தான். நான் சொல்லி சாம்பியல் ஒன்றை கேட்கலன்னா விடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், கஷ்டம்னா நீ கஷ்டத்தை அனுபவிப்பானார். சரி விட்டுறேன். ஒரு திருப்பு சொல்லுவேன், கேட்கலன்னா என்ன பண்ணிடுறேன், விட்டுறேன். அப்போ இப்போ யோசித்து பார்த்தேன், எனக்கு என்ன மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சில ஸ்பாவத்தில் எனக்கு நான் என்ன மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என் ஸ்பாவத்தில். ஆனால் தேவன் அதை விரும்புகிறார், தேவன் அதை விரும்புகிறார். அப்ப கவனிங்க, இன்னைக்கு தேவனுடைய வசனம் அதை தான் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். இதை பிரசங்கம் பண்றது நல்லா இருக்கு, ஆனா நான் மரண பரியந்தம் கீழ்ப்படுகிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இனி நான் கீழ்ப்படியணும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அதை விரும்புகிறார். அங்கே அவர் சொல்லி முடிக்கிறாரு, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, 12ஆம் வசனத்தில் சொல்றார், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும். இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய காரியம். என்ன சொல்றாரு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஐயா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை.
ஆனா அந்த ரட்சிப்புல நிலைத்து இருக்கிறதும் அந்த ரட்சிப்பை இழந்து போகிறதும் நீங்க நடந்து கொள்ளுகிறதுல தான் இருக்கு. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு அந்த ரட்சிப்புல நிலைத்து இருக்கிறதும் அந்த ரட்சிப்பை விட்டு நீங்க விலகிறதும் ரட்சிப்புக்கு தூரமாகிறதும் நீங்க நடந்து கொள்ளுகிற நடக்கையில இருக்கு. இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இந்த அனுபவங்களுக்குள்ள நீங்க கடந்து வந்தா உண்மையா நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, அல்லேலூயா, அவரை அறிகிற அறிவிலே நீங்க வல்லமையா என்ன பண்ண முடியும்? பலப்பட முடியும், சாட்சியா வாழ முடியும், தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் அவருக்காக இந்த உலகத்தில் நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. தகப்பனே, உமது பரிசுத்த கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன். கேட்ட செய்தி அப்படியே கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. கேட்ட செய்தியை கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களோடு என்னென்ன காரியங்களை பேசினார்? என் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, என் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் தகப்பனை, உங்கள் தேவனை, உங்கள் இரட்சகரை, உங்களை ஆசீர்வதிக்கிற பரம பிதாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நீங்க வாழ்கிற இந்த பூமியில எதை இழந்திருக்கிறீங்க? எதை சகித்திருக்கிறீங்க? எதை விட்டு கொடுத்திருக்கிறீங்க? என்ன ஒரு மனத்தாழ்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எந்த ஒரு வாக்குவாதத்துக்கு உங்களை விலக்கி வாதினாலும் பெருமையினாலும் ஆமீன் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உங்களை காத்து கொண்டிருக்கிறீங்க? அப்படியே சோமனை, ஆண்டவரே உங்க கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. இன்றைக்கு என்னோடு நீர் பேசியிருப்பீர் ஆண்டவரே. ஆமேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் நீங்களே சோமனு உங்க இருதயத்துல உங்க கை வலது கையை வச்சு ஜெபம். ஆண்டவரே, என் இருதயம் நீர் விரும்புகிற வண்ணம் அன்பினால் நிரம்பட்டும், பரிசுத்தத்தால் நிரம்பட்டும், மனத்தாழ்மையால் நிரம்பட்டும், உண்மையால் நிரம்பட்டும். ஆண்டவரே, நான் ஒன்றையும் இனி வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள கிருபை தாருன்னு சொல்லுங்க. இதோ உமது கரத்துல விட்டு கொடுக்கிறேன். என்னை உமது ஆண்டவரே பரிசுத்த கரத்துல வைத்து வணைவீராகன்னு சொல்லுங்க. என்னை உருவாக்குவீராக சொல்லு. கேட்டதை விட்டு விலகாதபடிக்கு என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தை விட்டு நான் விலகாதபடி, இந்த சத்தியத்தை மறந்து விடாதபடி, இந்த சத்தியத்தில் நிலைத்திருந்து நான் வளர்ந்து கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. உம்முடைய அன்பு என்னை நிரப்பட்டும், உம்முடைய அபிஷேகம் என்னில் நிலைத்திருக்கட்டும், உம்முடைய கிருபை என்னை உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, வார்த்தையினால் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்த வந்திருக்கிறார். ஆண்டவர் கண்மலையின் தேனினால் உங்களை போஷிக்க வந்திருக்கிறார். உச்சிதமான கோதுமைகளை உங்களுக்கு தருவார். நீ வெட்கப்பட்டு போகாதபடி, நீ தலை நிமிர்ந்து நடக்கும்படி, உன் குடும்பத்தில் நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கும்படி, உன் சபையில நீ பேர் பெற்றவனாய் இருக்கும்படி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ரீபனா 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 விட்டு கொடுத்து ஜெபம்னுங்க. என்ன சுபாவம் உங்களுக்குள்ள போராடுது? எந்த சுபாவம் உங்களை வழிவிலக பண்ணுகிறது? எந்த இருதய கடினம், எந்த பெருமை, எந்த கோபம், எந்த எரிச்சல், ஒருவேளை எந்த கீழ்ப்படியாமை, எந்த மனமேட்டிமை, ஒருவேளை எந்த சகிப்புத்தன்மையற்ற காரியம் உங்களோடு போராடி கொண்டே இருக்கிறது, உங்களை வெறுப்படைய செய்கிறது, உங்களை எரிச்சல் அடைய செய்கிறது, உங்களை சில நேசிக்க விடாதபடி தடுக்கிறது, சில குறிப்பிட்ட நபர்கள் மேல உங்களுக்கு கசப்பையும் வெறுப்பையும் கொண்டு வருது. இன்னைக்கு தேவ கரத்துல விட்டு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே அதை சுட்டரித்து போடும், அதை சுட்டரித்து
போடும், என்னை விட்டு இந்த சுபாவத்தை எடுத்து போடும். நான் இன்று முதல் உமது பிள்ளையாய் உமது தாசனாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, உம்முடைய அன்பு என்னிலே ஊற்றப்படட்டும், உமது அன்பிலே நான் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, இனி வருகிற நாட்கள் என் குடும்பத்தில் என் நிமித்த சமாதான குலைச்சல் வரக்கூடாது. இனி என் நிமித்தம் என் சபையில ஒரு வேதனை வரக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மரண பரியந்தம் என்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, சிலுவையின் மரண பரியந்தம் நீர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தது போல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நான் வாழும் அளவும் உம்முடைய பிள்ளை என்கிற சாட்சியை காத்துக்கொண்டு உங்க நாமத்துக்கு மகிமையை வாழ விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, ரீகானா ரீஷந்தா ரீபாலா ரீகா ராதானா ரீதானா லீகா பாலா. ஓ, விடுதலை விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, சரீரத்துல விடுதலை, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை, சாபத்துல பொல்லாத பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை, கெட்ட சிந்தையிலிருந்து விடுதலை, வாயில வருகிற அசுத்தமான எரிச்சலான வார்த்தையிலிருந்து விடுதலை, தூஷண காரியத்திலிருந்து விடுதலை, துன்மார்க்க நினைவுகளிலிருந்து விடுதலை. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவரை சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. உமது இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக, இந்த நாள் ஒரு உயிர்ப்பிக்கிற நாளாக என் தேவன் உமது பிள்ளைகள் மீது அசைவாடுவீராக. ஆமென்.